ஆழியார் ஜூம் இணைப்பிலே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ராஜேஸ்வரி சுவாமிநாதன் அம்மா அவர்கள் சென்னை போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர்கள். 2004ஆம் ஆண்டிலிருந்து மனவளக்கலையில் சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். கல்வி தகுதிகளாக மனவளக்கலையில் அட்வான்ஸ் டிப்ளமாவும் மற்றும் யோக சிகிச்சை முறையில் டிப்ளமாவும் முடித்திருக்கின்றார்கள். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையிலும் அதனோடு இணைந்த அனைத்து தவ மையங்களிலும் சிறப்பாக அவர்கள் சேவையாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மாவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வரவேற்றும் ஆன்மீக உயர்வு என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இது வீடியோ சரியா தெரியுதாம்மா? சரியா தெரியுதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மேல கேப் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்க கேப் இல்லாம சரியா இருக்கும். கொஞ்சம் இந்த முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த தெரியுது, ஃபேஸ் தெரியுது, அந்த கேப்ல பேசல, நீங்க பேசலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி, வாழ்க வளமுடன். குரு வணக்க பாடல். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நெறிந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்னை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். நல்லதொரு காலை பொழுதில் புரியதம். இன்றைக்கு முதலில் நம்முடைய தமிழ் மாதத்தின் சிறப்பை பார்ப்போம். தமிழ் மாதம் என்றாலே சித்திரை மாதத்தின் முதல் நாளை கொண்டாடுகிறோம் தமிழ் வருடப்பிறப்பு என்று. ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு சிறப்பாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சா உடனே மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா மாதமுமே சிறப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம ஆன்மீக தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் மாசி மாதம் மகத்தான மாதம் சொல்லுவாங்க. மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. பொதுவா வெள்ளிக்கிழமை சொல்லும் போது தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை இதெல்லாம் தான் சிறப்பா சொல்லுவோம். இந்த மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பு. மாசி செவ்வாய், அடியேனுக்கு செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி, உலக சமுதாயத்துக்கு நன்றி கூறுகிறேன். மாசி செவ்வாய் அவ்வளவு விசேஷம். மாசி செவ்வாயில உப்பில்லாம, பக்தி மார்க்கத்துல சொல்லும் பொழுது உப்பில்லாமல் விரதம் இருந்து இந்த 4 செவ்வாய்க்கிழமை வரும். அப்படி இருக்கும்பொழுது என் வாழ்க்கையில் நமக்கு நினைப்பதெல்லாம் கிட்டும் என்று பக்தியில் சொல்லியிருக்காங்க. செவ்வாய், மாசி செவ்வாய் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சில சமயங்கள்ல சில சமயத்தார்கள் அந்தணர்கள் சொல்லுவாங்க, மாசியில பூணல் போடுவாங்க. மாசி பூணல், மணிப்பூணல்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம உபதேசம். நம்ம எப்படி பிரம்மஞானம், நம்ம ஆன்மீக கல்வியில எல்லாம் முடிஞ்சு பிரம்மஞானம் போகிறோமோ அதே மாதிரி பிரம்ம உபதேசம் அந்த குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு அந்த ஒத்தப்படையில வயசு ஒரு 7, 9, 11, 13 அந்த மாதிரி வயதுல அவங்களுக்கு அந்த பூணல் சொல்லி ஒரு சடங்கு செய்வாங்க. அது இந்த மாசி மாசத்துல செய்யும் பொழுது மாசி பூணல், மணிப்பூணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த மாசி மாதம் சிறந்தது. அப்புறம் சமீபத்துல கொண்டாடினோம்னு சொன்னோம், சிவராத்திரி. ஆக்சுவலா இப்ப எல்லாமே கொண்டாட்டமா ஆயிடுது. சிவராத்திரி என்பது, நான் எனக்கு இந்த மனவளக்கலைக்கு ஆச்சு 21 வருஷம் முடிய போறது. துரியாதீத தவம் தான் அது. சிவராத்திரி என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு துரியாதீதத்திலேயே நம் மனதை நிறுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்ம பலம் கிட்டும். இப்ப என்ன ஆச்சுன்னா, கோவிலுக்கு போறாங்க, கோவில் போயிட்டு அங்க எல்லாம் பிரசாதம் கிடைக்குது, வடை, சுண்டல்,
இதற்காகவே அங்க போற மாதிரி இருக்கு. ஒரே சத்தம், அமைதி. எப்பவுமே சிவன் கோயில் நல்ல அமைதியா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கொண்டாட்டம்னு பார்க்கும் பொழுது அந்த அமைதி இல்லாம அந்த தவத்துக்கு உள்ளான அந்த அமைதி. நிறைய பேர் கோயில வந்து தவம் பண்ணுவாங்க. ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்படியே பக்தியிலே இருந்தா கூட அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் இப்பொழுது அந்த கோயில் ரொம்ப இப்ப 4-5 வருஷமாவே பார்த்தா கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அதனால சிவராத்திரி ரொம்ப அந்த மாதிரி மாசமே சிவராத்திரி வரும். இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரி, பெரிய சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். எப்படி பொங்கல், பெரும் பொங்கல், பெரிய பொங்கல் சொல்ற மாதிரி இந்த பெரிய சிவராத்திரிய நாம அந்த நிறைய காஸ்மிக் எனர்ஜி நிறைய கிடைக்கும் நமக்கு. அதை வந்து நம்ம முதுகுத்தண்டு நேரா உட்காந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தவம் பண்றோம் நம்ம ஞானம் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு கோயிலுக்கு போறது தப்பு இல்லை. அங்க போனா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அதனால நம்ம வீட்லயே இருந்து தவம் பண்ணும் பொழுது அந்த மாசி மாத சிவராத்திரி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் காரடையான் நோன்பு வரப்படுது. அதாவது மாசி கயிறு பாசி பொடியணும். அது பாசி பொடியும் அப்படியே ஒரு பாசி அப்படியே பிடிச்சுன்னு இருக்கு இல்லையா, அழுத்தமா அது போட்டு தேய்ச்சாதான் போகும். அந்த மாதிரி கணவனுடைய ஆயுள் இருக்குமோ அந்த மாசி மாதம் கயிறு கட்டிக்கும் பொழுது இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவு சிறப்பு இந்த மாசி மாதத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ஆன்மீக உயர்வு. வாழ்க்கையினாலே எல்லாம் உயர்வு தான். நம்ம பிறக்கிறோம், குழந்தையா இருக்கோம், அப்புறம் பள்ளி பருவம் வருது. இப்படி உயர்த்தி கொண்டேதானே நாம் வருகிறோம். பள்ளி பருவம், அப்புறம் படிக்கிறோம், முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் இந்த பருவ வயது வந்த உடனே ஒரு திருமணம், அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றம், உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எந்த துறையை எடுத்தாலும் அது ஒரு உயர்வு. அது மாதிரி ஆன்மீகத்துக்கும் வந்துட்டாலும் நம்ம அப்படியே பழைய பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். அத மாதிரியே இருக்கக்கூடாது. நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ ஆன்மீகத்துக்கு வந்துட்டு நான் விரதம் இருக்கேன், பட்னி இருக்கேன் அப்படின்றது பெருசு இல்ல. நபிகள் நாயகம் கூட இப்போ வந்து நிறைய அவங்களுக்கும் இந்த பிப்ரவரி பாதியில இருந்து இந்த மார்ச் முடிய அந்த நிறைய அந்த இது ரம்ஜான் அந்த விரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பு இருந்துதான் அவங்க காலையில இருந்து ஈவினிங் தான் அந்த நோன்பை முடிப்பாங்க. சோ அந்த அந்த இது அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் தவக்காலம்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நோன்பு இருந்துட்டு மீதி நேரத்துல உன்னுடைய வார்த்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். உன்னை எண்ணம் அது அதிர்ந்தே பேசக்கூடாது. விரதம் சமயத்துல எங்க பாட்டி அந்த காலத்துல சொல்லுவாங்க, விரதம் இருக்கும் பொழுது ரொம்ப சைலண்டா இருக்குமா. நம்ம மௌன விரதம் இருக்கோம் இல்லையா, அதேதான் மௌன விரதம்ன்றது இப்ப நம்ம மதத்துல நம்ம ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பழக்கமாயிருக்கு. சாதாரண விரதம் இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, எதனா செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், நிறைய வரலட்சுமி விரதம்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய எல்லாம் அறிஞ்சுதான் சொல்லிடுவாங்க. அதேதான் நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, நீங்க நோன்பு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல எப்படி நீங்க இறையை உணர்றீங்களோ அதே பழக்கத்தோடு தான் மத்த நேரத்துல இருக்கணும். உங்களுடைய பேச்சை குறைக்கணும், குணங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். அதேதான் நம்ம கிட்ட சாமிச்சு சொல்லும் பொழுது நம்ம கிட்ட எத்தனை 6 தீய குணங்கள். இந்த 6 தீய குணங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டுல நல்ல சுத்தமா தான் வச்சிருப்போம். ஏதோ எப்படியோ ஒரு எலி புகுந்து அந்த எலியை வந்து செத்து போயிடுது. அப்போ அந்த ஸ்மெல் இருக்கும். எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேடி 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 பார்ப்போம் நிறைய. அது அப்புறம் அதுக்கு அது கிடைக்காதால என்ன பண்ணுவோம், உடனே ஊதுவத்தி ஏத்தி வைப்போம், சாம்பிராணி கொளுத்தி வைப்போம். எத்தனையோ நம்ம பண்ணுவோம் இல்லையா. பண்ணினாலும் அந்த சாம்பிராணி புகையும் ஊதுவத்தி புகையும் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த ஸ்மெல் வரதான் ஆரம்பிக்கும். ஸோ அதை தூக்கி வெளியில போட்டுருணும். நீ அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது திருப்பி திருப்பி அந்த வாசனை முடிஞ்ச உடனே அந்த அந்த எலியோட வாசனை தான் வரும். அதே மாதிரிதான் நம்ம கிட்ட எலின்னு கூட சொல்ல முடியாது. நான் சிந்திச்சு பார்க்கறது உண்டு. 6 பெருச்சாளிகள் உள்ளே இருக்கிறது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனம். இது வந்து பெரும் பெருச்சாலியாகவே இருக்கிறது. சாமிஜி வந்து அவ்வளவு ஹார்ஷா சொல்லல. நான் எனக்குள்ள நினைச்சு பாக்குறேன். சோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம இந்த வந்து கொஞ்ச நாள்ல நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருது. முந்தைய அளவுக்கு பிஃபோர் மனவளக்கலையில இருந்த மாதிரி இப்ப கிடையாது. இருந்தாலும் நம்மளை நாம் கரெக்ஷன் பண்ணி கொண்டே இருக்கணும். கோபம் சொல்றோம்ல, அந்த கோபம் வந்து கோபத்துக்கு நம்ம மரியாதையே கொடுக்க கூடாது. நீங்க அந்த கோபத்துக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் போதுதான் அது வந்து பெருசா வெடிக்கிறது. யாராவது ஒருத்தர் நம்ம வீட்லயோ இல்ல அலுவலகத்திலயோ நமக்கு அந்த அவங்க அந்த சினத்தை காமிக்கும் பொழுது நீங்க அதை கேர் பண்ணாதீங்க. கேர் பண்ணா அந்த கோபம் செத்து போயிடும்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த கோபத்தை எந்த அளவுக்கு நம்ம அவமதிக்கிறோமோ அது நம்மளை விட்டு போயிடும். சோ அதனால பேராசைன்னு சொல்லும் போது பார்த்தா இன்னமும் சில ஆசைகள் நமக்கு இருக்கதான் இருக்கு. அது போரும்னு நினைக்கணும். அது ஒரு ஒரு லெவலுக்கு அதுதான் அந்த ஆன்மீக உயர்வு. நீ சும்மா விரதம் இருக்கேன், கோவிலுக்கு போறேன் அப்படின்றத பண்ணிட்டு அதான் சோம்பி. இப்ப சமீபத்துல ஒரு வீடியோல கூட நான் பார்த்தேன். எப்போ நீ வந்து இறை வந்து ஒரு பண்டிகைன்னா உங்க வீட்டுல சுவாமி ரூம்ல அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் வச்சு அன்னைக்குதான் அவர் சாப்பிடுறாரு அப்படின்னு நீ ஒரு தனி நபரா நினைச்சேன்னா
உனக்கு இறை உணர்வு இல்ல, நீ இன்னும் இறை உணர்வு உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து கடவுளை என்ன பண்றோம், ஒரு நபரா பாக்குறோம். சுவாமினா எங்கேயோ இருக்காரு, மேல இருக்காரு, இல்ல கோவில்ல இருக்காரு அப்படின்னு ஆசிரமம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சுவாமிஜி நமக்கு சொல்லித் தரல. நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புரியாமல் பக்தி மார்க்கத்திலேயே அப்படியே சில நிறைய வயது வந்தவர்கள் கூட இந்த பக்தி மார்க்கத்திலேயே அப்படியே திளைத்து இருக்கும் பொழுது சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி சுவாமி, எதுக்கு அப்ப சுவாமி ரூம்னு வச்சிருக்கு அப்படின்லாம் கேட்கறாங்க. சுவாமி ரூம் நம்ம வீட்டுல இருந்தாலும் ஒரு உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு, ஒரு அமைதியாக உட்காருவதற்காக வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த இறைவன் என்பது ஒரு தனி நபர் கிடையாது. இறைவன் என்பவன் எல்லாற்றிலும், எல்லா பொருள்களையும், எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டே இருக்கான், நம்மகிட்டயும் இருக்கான். அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் அந்த தெளிவு. அதுதான் சுவாமிஜி சொல்றாரு, இந்த இறை உணர்வும் அறநெறியும் சொல்றாரு. இந்த இறை உணர்வு வந்து அறநெறி வாழ்க்கை வாழணும். அறநெறினா ஒழுக்கம், கடமை, ஈகை, இதோட வாழ்ந்து நீ ஆன்மீகத்துல உன்னுடைய நெறியோடு நீ உன்னுடைய செயல்கள் செய்யும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது அந்த இறை உணர்வு பெற்று அறநெறியோடு வாழும் பொழுதுதான் அந்த சமுதாயத்துல ஏழ்மை என்பது இருக்காதுன்னாரு. ஏழ்மைனா சும்மா வரும் பணம் மாத்திரம் அல்ல, பொருளோ பணமோ மட்டும் அல்ல ஏழ்மை என்பது. அறிவின் குறைபாடுனாரு. எவ்வளவு நிறைய அறியாமையா நம்ம இருக்கோம் தெரியுமா? இன்னமும் கூட நம்ம வந்து நிறைய கோவிலுக்கு போறோம், அங்க பிரச்சனம் பண்றோம், அந்த சடங்குலயே நம்ம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சுவாமிக்கே பூவெல்லாம் வைக்கிறோம். நிறைய படம் வச்சிருப்போம். ஆஞ்சநேயர் படம் இருக்கும், முருகன் படம் இருக்கும், பெருமாள் படம் இருக்கும், ராகவேந்திர சுவாமி நிறைய படம் வச்சிருப்போம். சப்போஸ் ஏதோ 4 பூ இந்த கையில இல்லாம அந்த படத்துக்கு நம்ம பூ வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மனசு கஷ்டப்படும். அப்படி பார்த்தா சாமி என்ன எல்லா சாமியுமா இருக்காரு? மனசு கஷ்டப்படும். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு இந்த சாமிக்கு வைக்கலையேன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். ஸோ கடவுள் வந்து நீ எந்த அளவுக்கு உன்னுடைய, நான் சொன்ன மாதிரி அந்த 6 எலிகளை தூக்கி போட வேண்டும். பேராசை, சினம், கடும் பற்று. சுவாமி சொல்றாங்க, பற்றுன்னு கூட சொல்லல, கடும் பற்று. எந்த அளவுக்கு பற்று, பொருள் பற்று, அதிகார பற்று, எத்தனையோ பற்று. இன்னமும் கூட நம்ம வீட்டுல ஒரு வீடுன்னு நீங்க போனீங்கன்னா, சில பேர் வாடகை வீட்டுல இருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்க காலி பண்ண வாடகை ரொம்ப ஏற்றி இருப்பாங்க. இல்ல அந்த வீட்டுல ஏதோ ஒரு அசௌகரியம் மாத்தும் பொழுது எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க விடமாட்டாங்க. எப்படியாவது இங்கேயே இருக்கலாம், ஏன்னா அந்த வீட்டுல உள்ள பற்று. அதே மாதிரி அந்த ஏரியா விட்டே வரமாட்டாங்க. சில பேர் எவ்வளவு வருஷமா இருந்து பழகின ஏரியா, அன்னைக்கு எல்லாரும் இங்க பக்கத்துல தெரிஞ்சோம் அது இதுன்னு சொல்லி நிறைய அந்த ஒரு பற்றோடயே இருப்பாங்க. நிறைய அந்த பற்று கூடாதுதான். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி என்றது. முறையற்ற பால் கவர்ச்சின்றது இது மாத்திரம் இல்ல, கற்பழுது மாத்திரம் கிடையாது. நிறைய டிவி சீரியல் எல்லாமே நிறைய வேண்டாத கருத்துக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள போறதுதானோ. அதான் ஒரு இதுல சொல்லுவாரு, இந்த மதுரை முத்துன்ற சொல்றாரு, நம்ம உடம்புல இருந்து வர்றது எல்லாமே கழிவுதான். வேர்வை, எவ்வளவு சளி வருது, கோல்டு பிடிச்சாக்க நல்லா நீரா கொட்டுறது, எவ்வளவு உடம்புல இருந்து வர்றது எல்லாமே கழிவுகள் தான். ஆனா வருகின்ற வார்த்தைகள் கழிவா இருக்கக்கூடாது, நல்ல சொல்லா இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் சொல்லுவாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய இதய நிபுணர் டாக்டர், அவர் டாக்டர் செரியன் நினைக்கிறேன். 2 செரியன் இப்போ இருக்கிற, இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அவர் வந்து அவ்வளவு பேர் இதயத்தையும் காப்பாத்திருக்காரு. அவ்வளோ சிறந்த குணவாதி அவர். அவர் வந்து 8வது மாடியிலிருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய அத்தனை பேரோட உயிரை, இதயத்தை காப்பாத்தினவரு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அவருடைய மனைவி ஏதோ அவங்கள சும்மா சாதாரண சண்டைதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டதாக அவருடைய இதுல குறிப்புல இருக்கு. அதனால வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதாவது கோபத்துல வார்த்தையை விட்டுறோம், ஆனா அதனுடைய வலி, அந்த கோபம் போயிடும். எதுக்காக கோச்சுன்னு கூட கோச்சுன்னு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆனா நம்மளும் அந்த வார்த்தையை போட்டு, அதுதான் சொல்ல, வேண்டாது இதெல்லாம் போட்டு செத்த எலி மாதிரி. சரி, அது சொன்னாங்களா சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப நம்ம அதையும் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. முறையற்ற வஞ்சம், வஞ்சம் கூட அப்படிதான். சொல்லிட்டாங்களே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. அதான் சொல்றாரு, இருப்பு கட்டிய சினம் சார்ந்து சொல்றாரு. அது அப்படியே வாழ்க்கை என்பது இந்த ஜென்மம் இன்னைக்கு கிடையாது. நீ மனிதனாக பிறப்போமா என்பது நம்ம கையில இல்லை. சரி, இப்ப நமக்கு கையில கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அதை வந்து சந்தோஷமா வாழ்ந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அது எதையும் பெரிதுபடுத்தாமல், யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம, என்னையும் கஷ்டப்படுத்திக் கூடாது. என்னையும் நான் பார்த்துக்கணும். ஸோ என் உடம்பு நல்லா இருக்கணும், அதுதான் தன் வாழ்த்து. ஸோ என் உடம்பு நல்லா இருக்கணும், என் கூட உள்ளவங்க நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கும் முதலாவது. அப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கதே நம்முடைய புலன்கள் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கண்ணு நல்லா இருக்கணும்,
எனக்கு காது நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும். எனக்கு கண் சரியா இல்லாம நான் தட்டு தட்டு மாதிரி வீட்டுல நான் எனக்கு ஒருத்தர் எனக்கு பணி செய்யற மாதிரி இருந்ததுன்னா, இந்த பாரு அதுக்கு பாரு கண்ணே தெரியாது கொஞ்ச நாள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அது குருடுன்னு சொல்லுவாங்க. நமக்கு மதிப்பே இருக்காது. அதே மாதிரி ஏன்னா புலன்கள்ல முக்கியம் வந்து கண்ணும் காதும் தான். அதே காது காது சரியா கேட்கலாம்னு என்ன சொல்லுவாங்க, அது பாரு செவிடு எத்தனை நாளும் நீ பக்கத்துல போய் நின்னா கூட சொன்னா கூட அதுக்கு புரியாது. அது சொல்றமே தெரியும். அது எவ்வளவு மரியாதைலாம் இருக்கும் பாருங்க. அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கறதும் நமக்கு புலன்கள் தான். அந்த இழிவை கொடுப்பதும் நமக்கு புலன்கள் தான். அதுதான் பஞ்சேந்திரிய தவம் ரொம்ப முக்கியம். இந்த புலன்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது, நம்ம கீழையும் தள்ளிடும். அஹ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ ஒரு ராஜா இருக்காங்கன்னா அந்த ராஜா கூட இருக்கிற அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருமே கூட உள்ளவங்க சேவகர்கள் எல்லாரும் சரியா இருந்தாதான் அந்த ராஜாவுக்கு மதிப்பு. அந்த ராஜாவோட இது எடுப்பு. ஏன்னா அவங்களுடைய துணைதான் ராஜாவுக்கு தேவை. அதே மாதிரி அந்த உடம்புல நமக்கு உயிர் ராஜா மாதிரி இந்த புலன்கள் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு சரியா இருக்கணும். அந்த அந்த சரியா இருந்தாதான் நம்ம உடல் நம்மளுடைய உயிருக்கும் மதிப்பு நமக்கும் மதிப்பு. அதுக்குதான் அந்த உடற்பயிற்சியே. உடற்பயிற்சி சாந்தி ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, நமக்கு மரியாதை வேணும் மதிப்பு வேணும்னாலே நமக்கு நமக்கு நல்லா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கை கால் நல்லா இருக்கணும். அது நாம பிறருக்கு செய்யணும். நம்ம வீட்லயே பிறருக்குலாம் நம்ம வெளியில போயிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே பாருங்க, நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தா தான் நமக்கு மரியாதை. இல்லைன்னா நம்ம படுத்துக்கிட்டே இருந்தா நம்ம படுத்துக்கிட்டே இருப்பவனுக்கு பாயும் சொந்தம்னு சொல்லுவாங்க. அதனால படுத்துக்கிட்டே இருந்தா மரியாதை கிடையாது. அதனால நமக்கு புலன்கள் ரொம்ப முக்கியம். அந்த புலன்களை வந்து தறிக்கட்டு விடாமல் பாதுகாப்பதற்கு நமக்கு இந்த தவங்கள் உதவியாக இருக்கும். ஆன்மீகம் சொல்லும்போது இவரு பேராசிரியர் கனக சுப்ரமணியம் ஐயா சொல்வாரு, 4 விதமான ஆன்மீகம் சொல்வார். அலங்கார ஆன்மீகம், அலங்கோல ஆன்மீகம், அச்சுறுத்தல் ஆன்மீகம், அமங்கல ஆன்மீகம் 4 சொல்வாரு. அலங்கார ஆன்மீகம். அலங்கார ஆன்மீகம்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போறோம், திருவிழா நடக்கிறது, பூஜை நடக்கிறது, பஜனை நடக்கிறது. இந்த உற்சவர் வந்து தெரு வீதி உலா வரும். அந்த வீதி உலா வரும்பொழுது ஒரு ஒரு வீட்லயும் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சுவாமி புறப்பாடு அப்படின்னு சொல்லி அங்க புறப்பாடு இதுல மேல சத்தத்தோட நாதஸ்வரத்தோட நல்ல சத்தம் கேட்கும். அது அந்த கோயில் பக்கத்துல இருக்க கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்தமா இருக்கும். வீடே ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்க வாசல் அழகா கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சு அந்த சுவாமி புறப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. இந்த கருத்து ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் புரியல. ஏன்னா ஏன் சுவாமி வெளியில வரணும்? மத்த நாள்லாம் கோயிலே தானே பண்றாங்க, அபிஷேகம் எல்லாம் நடக்குது, விக்கிரகத்துக்கு உற்சவருக்கு எல்லாம் நடக்கிறது இல்லையா, பூஜை எல்லாம் நடக்கிறது. ஏன் வெளியில வரணும்னா நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, எழுந்து வர முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுவாமி தரிசனம் கிடைப்பதற்காக அந்த கோயில் உற்சவம் சொல்லிட்டு ஒரு ஒரு தெருவா உற்சவம் வருவாங்க. அதுதான் சொல்றாங்க அலங்கார ஆன்மீகம். நல்ல தேர்ல பூவெல்லாம் கட்டி தேர் திருவிழாவே ஒரு 10 நாள் நடக்கும். ஆனா சுவாமி கருத்து சொல்லும்போது தேர் திருவிழா தேவையில்லை. ஏன்னா நிறைய பொருட்செலவு இருந்தாலும் அதுல சில வருமானமும் இருக்கும். நம்ம அதுலயே மூழ்கிடுறோம். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து அடுத்த இதுக்கு நம்ம எப்படி ஸ்கூல் படிப்பு படிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து தாண்டி வரவும் அதே மாதிரி அந்த லெவல்லே நிற்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதனால அலங்கார ஆன்மீகம்னு பார்க்கும்போது இந்த பஜனைகள், கோயில் கும்பாபிஷேகம், ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் அலங்கார ஆன்மீகம். சுவாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி, அதுவும் வெள்ளிக்கிழமைனா நல்ல அலங்காரம், அம்பாளுக்கு அலங்காரம் இருக்கும். நவராத்திரினா அந்த 9 நாளும் இந்த அம்பாள் கோவிலெல்லாம் வீட்லயே நல்லா கொலு வச்சு ஜெக ஜோதியா பசங்க எல்லாம் நல்லா வேஷம் எல்லாம் போட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த காலத்துல எனக்கே நான்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஒரு 10, 12 வயசுல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போய் அடுத்த வீட்டுக்கு போய் வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வந்து நம்மளையும் அவங்களையும் நம்ம அழைப்போம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த அலங்கார ஆன்மீகம். அடுத்தது அலங்கோல ஆன்மீகம். அலங்கோலம் வந்து தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இதுல அம்மன் கோயில்ல எல்லாம் அந்த வேப்பிலையை கையில வச்சுக்கிட்டு வேப்பிலை பாவாடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பார்க்கவே பயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் அலங்கோலமா இதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. இந்த ஒண்ணு இந்த ஒரு சத்தமே தேவையில்லை. நிறைய அருள் உணர்றதுக்கு உன்னுடைய மனசு நல்லா இருக்கும். மனசோட முக்கியம் உன்னுடைய இதயம். மனசுலேருந்து வர வார்த்தைகள் வந்து ஹார்ஷா இருக்கும். ஆனா இதயத்திலேருந்து வர வார்த்தைகள் அவ்வளவும் அன்பும் கருணையுமா தான் இருக்கும். அதனால அந்த அலங்கோல ஆன்மீகம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அந்த இப்போ வேப்பிலை பாவாடை கட்டிக்கிட்டு கையில வேப்பிலையை வச்சுக்கிட்டு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். ஸோ அது அப்புறம் அமங்கல ஆன்மீகம். அமங்கல ஆன்மீகன்றது அவங்க எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் இருக்காது. ஒரு வேத புத்தகத்தை மாத்திரம் அவர்கள் முதன்மையாக கொண்டு செயல்படுவார்கள். அந்த அப்படி மாத்திரம் உண்மையா இருந்து செயல்பட்டா ஓகே. ஆனா அத கருத்தா வச்சுக்கிட்டு வேண்டாத இதெல்லாம் செய்யக்கூடாது. உன்னுடைய குணங்களை மாத்தணும். அந்த மதத்திலயும் அதான் சொல்றாங்க. நீ அப்படி மாத்திரம் இருந்தா போறாது.
உன்னுடைய மதம் தான் பெருசு, அடுத்தவங்களது அந்த கருத்தெல்லாம் வச்சா அப்ப அங்க ஆன்மீகமே இல்லை. அந்த ஆன்மீகம் வந்து முழுமையே பெறாது. ஸோ அதுதான். அதே மாதிரி அது அலங்கோல ஆன்மீகம் எப்படி சொல்றாரு பாருங்க. அலங்கோல அலங்கோல ஆன்மீகன்றது என்னன்னா, அதாவது வேல் குத்திக்கிறது, நாக்குல குத்திக்கிறது, அப்புறம் தீ மிதிக்கிறது. நிறைய பேர் பார்த்துக்க அந்த தீ மிதிக்கிறது இவங்க போறதே பயமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வேற தூக்கின்னு போவாங்க. தீயில வேகமா நடப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவையா பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அதுதான் அந்த அச்சுறுத்தல் ஆன்மீகம். அப்படியே பயமா இருக்குல்ல நமக்கு. ஸோ அந்த வேல் குத்திக்கிறத ரொம்ப நாக்குல அந்த விபூதி அப்படியே கொட்டி அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவையே இல்லை. அதனால இதுதான் இந்த மாதிரி ஆன்மீகம் எல்லாம் தேவையே இல்லை. ஆன்மீகம்ன்றது சுவாமிஜி சொல்ற மாதிரி இறை உணர்வு. இறை உணர்வு அறநெறி வாழ்க்கை. இந்த இறை உணர்வு எப்படி வரலாம்? பருவ வயதிலே கொடுத்துடும். அதான் தீட்சைக்கு வந்துடணும்னு சொல்றாங்க. காயங்கள் பக்கத்துட்டு சின்ன வயசுல இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய கிளாஸஸ் அனுப்புவோம். வேத கிளாஸ் இப்பெல்லாம் வேதம் கூட தனியா சொல்லி கொடுக்குறாங்க. சில வீட்டுல வேதம் 4 வகை வேதம் சம்ஸ்கிருதத்துல. அதனால வேதம்லாம் கத்துக் கொடுக்கும். நிறைய கிளாஸஸ் போறாங்க. சிலம்பம் போறாங்க, பாட்டு கிளாஸ் போறாங்க, டான்ஸ் கிளாஸ் கேட்கவே வேண்டாம். ஒரு சின்ன குட்டிலேருந்து 1.5 வயசு குட்டிலேருந்து அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறது. ஸோ அதனால டான்ஸ் கிளாஸ் போற நிறைய பல விதமான கிளாஸ் அனுப்புறாங்க. போகட்டும், தவறில்லை. அப்படியே இந்த மனவளக்கலைக்கும் நானுக்கும் அப்படியே குழந்தைங்களை கூட்டின்னு வரணும். அவங்களுக்கு புரியுறதோ புரியும். நம்ம நினைக்கலாம் என்ன மன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன புரிய போகுதுன்னு சொல்லி. அந்த மாதிரி நினைக்காதீங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வரும் பொழுது அந்த கருமையத்தில் அப்படியே கருத்துக்கள் பதியும். இது உண்மை. இது எப்படின்னாக்க நானே என்னுடைய இதுலயே பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல இப்பதான் டிவி எல்லாம் வந்திருக்கு. சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரேடியோ போட்டுருவாங்க. காலையிலேயே போட்டாக்கா அங்க சுப்ரபாதம் வரும், பக்தி பாட்டுலாம் வரும். கந்த சஷ்டி கவசம் டெய்லி ஓடும் நம்ம வீட்டுல. அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படியே மனப்பாடம். இது எப்படி ஒரு நாள் அந்த கந்த சஷ்டி புத்தகத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படியே உள்ள ரிஜிஸ்ட் ஆகி அது ஒரு வருடம் கஷ்டம். கிட்டத்தட்ட நீங்க ஃபுல்லா படிக்கணும்னா 20 நிமிஷம் ஆகும். அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படியே மனப்பாடம். எப்படி போச்சு அதுதான் சொல்றேன். குழந்தைகள் எப்பொழுதுமே நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, விளக்கம் கேட்பாங்க. இதே நீங்க அப்படியே உங்களுடைய செயல்களை கரெக்டா அதுக்குதான் நம்ம குழந்தைக்கு முன்னாடி செயல்கள் கரெக்டானதான் சுவாமி சொல்லும் பொழுது குடும்பம் ஒரு கோவிலாக இருக்க வேண்டும். எந்த குடும்பம் கோவிலாக இருக்கிறதோ அங்கே நான் அர்ச்சகராக வருவேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஒன்னொன்னும் பிராக்டிக்கலா இருக்கு. அதனால அந்த குடும்பம் நீ வீட்டை சுத்தமா வச்சுக்கோ. வீடு சுத்தமா இருக்கும். அப்புறம் நீங்களும் சுத்தமா இருக்கும். உங்க சுத்தி உள்ளவங்க சுத்தமா இருக்கும். வீட்டுல அங்கங்க துணியெல்லாம் தொங்கிட்டு இருந்தாலே அதுவே தரித்திரங்க. அதனால அதே மாதிரி கிச்சன். இப்ப நிறைய வீட்டுல கிச்சன் பார்த்தாக்கா கிச்சன் கிளீனா தான் இருக்கு. ஏன்னா நிறைய வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உடைய வேலைகளும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம கிச்சன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய மெடிசனை வச்சுக்காதீங்கன்றாங்க. நம்ம மருந்து சாப்பிடுறோம் இல்லையா. நான் சம்டைம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இப்ப சமீபத்துல ஒருத்தர் சொல்றது எனக்கு, உங்களுடைய மெடிசனை கிச்சன்ல வச்சுக்காதீங்க. கிச்சன் குபேரன் இருக்கிற இடம், மகாலட்சுமி இருக்கிற இடம். நல்லா பருப்பு உப்பு அதெல்லாம் நல்லா நிறைவா வச்சுக்கோங்க. நல்லா உங்களுடைய கிச்சன் ஒரு கோவில் மாதிரி இருக்கும். வீடே கோவில் தான். அந்த கர்ப்பகிரகம் மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. கர்ப்பகிரகம் நம்ம உள்ள போனா எவ்வளவு உள்ள கோவில்ல போனா யாரையுமே அலோடு இல்லை. நம்ம கர்ப்பகிரகம் முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல வேணா நிக்கலாம். இருட்டா இருக்கும். அந்த கர்ப்பகிரகம் மாதிரி உங்க வீடை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் விட மிச்சுக்கிறது நம்ம மனசு சுத்தமா. வந்தாரே வரவேற்கும். இப்ப யாராவது வந்தாக்க வானே கூப்பிட மாட்டேன்றாங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க போங்களேன். ஏதோ அவங்களுடைய விஷயமா தான் நம்ம போயிருப்போம். ஏதோ கொரியர் மாத்தி வந்துருக்கு கொடுக்கறதுக்காக போயிருப்போம். ஏதோ யாரையோ பார்க்க கூடாதவங்களை பாக்குற மாதிரி என்னன்னு கேட்பாங்க. அப்படியே எதுவுமே வாசப்படியில இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அப்படியே வாங்கிட்டு வச்சிருவாங்க. அதனாலதான் இதெல்லாம் தான் கூடாது. ஆன்மீக உயர்வுக்கு நம்ம உயர்த்தி கொண்டே போகணும். ரமண மகரிஷி சொல்லும் பொழுது ரமண மகரிஷியோட ஆன்மீகம் மௌனம் தான். அவருடைய மௌனம் நான் யார், இதே நீ நான் யார் நானே நீ ஒன்னே நீ அலசி பார்த்துட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த மௌனம் நான் யார்ன்றத நான் யாருன்னு அலசி பாருன்னு சொல்றாரு. பட் எப்படி உட்காரணும், என்ன பண்ணணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுத்து நம்ம மகிழ்ச்சி தான். அகத்தாய்வு பண்ணுங்க, அகத்தவம் பண்ணுங்க, அதுக்கு முறையான பயிற்சியோட பண்ணுங்க அப்படின்னு சொன்னது நம்ம மகரிஷி தான். ரமண மகரிஷிட்ட இந்த குரங்கெல்லாம் இப்ப பாரு வரும். குரங்கு ஜென்ரலா பக்கத்துல வரும், தூக்கிட்டு தான் போகும். நம்ம கையில உள்ளதை தூக்கிட்டு போகும், எடுக்குன்னு ஓடிடும் அது. ஆனா அவர்கிட்ட எப்படி தன்னுடைய இனத்தோட எப்படி ஒரு ஃப்ரீயா இருக்குமோ அதனுடைய இனத்தோட தானே அது ஃப்ரீயா இருக்கும். நம்ம மக்களோட இருக்கும்போது அது பயப்படும், வெடுக்குன்னு ஓடிடும்.
அவர்கிட்ட மத்தவங்க குரங்கு கூட்டம் எல்லாம் பக்கத்துல சுத்தி இருக்குமா. அதுல ஒரு நாளைக்கு ஒரு குரங்கு வந்து அவர்கிட்ட மடியில வந்து படுத்து அழுதுதான். அதுக்கு ஏன் அழுதுன்னே புரியல. அப்ப போய் பார்த்தாக்க இதுங்களாம் ஏதோ அதனுடைய பாஷையில சொல்றது போல இருக்கு. மாம்பழம் தோட்டத்துல போய் பாவம் இதனுடைய சுபாவம் முடிதானே, ஒன்னொன்னா அப்படியே கடிச்சு கடிச்சு போட்டுரும் எடுத்துன்னு வந்துடும். அந்த மாம்பழத்தை எடுக்க போன போது அந்த தோட்டத்தோட உரிமையாளர் ஒரு கல்லை எடுத்து போட்டிருக்காரு. அத வந்து அந்த கல் எடுத்து போட்டு அடிச்சு அந்த குரங்கு இறந்து போயிடுது. ஸோ அந்த துக்கத்தை வந்து பரிமாறிக்கிறது. ஸோ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அது தன்னுடைய ஆத்ம ஞானத்துல. ஸோ அந்த அளவுக்கு அந்த உயிர் நேசம், உயிர் கருணை இதுதான் வேணும். அதே மாதிரி நம்ம உயிர் கருணையோட எல்லாம் பேசுறோம். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ரமண மகரிஷி ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, நான் என்னுடைய பழைய கர்மா நிறைய இருக்கு, நான் வந்து புதுப்பிச்சுக்கிறேன், சத்சங்கம் போறேன், என்ன நான் பாத்துக்கிறேன், என்ன நீங்க சொன்ன மாதிரி ஆத்ம தியானம் எல்லாம் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் என்னுடைய பழைய கர்மாவை நான் எப்படி கழிப்பது என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, அதாவது எதையும் நீ ஏற்றுக்கொள், யார் என்ன சொன்னாலும் எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்க்கவும் கூடாதுன்னா. எதிர்க்க கூடாதுன்னா இது சில பேர் சொன்னது புரியல. என்ன எதிர்க்க கூடாதுன்னா சில கஷ்டங்கள் வரும், இன்பம் வந்தா ஏத்துக்கிறோம், துன்பம் வந்தா நம்ம என்ன பண்றோம், உடனே எதிர்க்கிறோம். இது ஏன் எனக்கு வந்தது, எப்படி எனக்கு வரலாம், நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லது தானே பண்ணேன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது கூடாது. அதான் அவர் சொல்றார், என்ன துன்பம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள், எதிர்க்கவும் வேணும், இப்படிதான் நம்முடைய பழைய கர்மாவை கழித்து விடலாம் என்று ரமண மகரிஷி கூறுகிறார். அதனாலதான் சில கஷ்டங்கள் வரும்போது நமக்கு சில கஷ்டங்கள் வரதான் நான் அதுக்காக தீட்சை எடுத்துட்டேன், தியானத்துக்கு போறேன், சத்சங்கத்துக்கு போறேன், நிறைய கேட்கிறேன், எனக்கு ஏன் இப்படி துன்பம் வருது என்று கேள்வி கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பதிவுகளை கழிக்கிறோமோ அவ்வளவு நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. நம்ம விட்டு செல்லாம அது சந்தோஷம் தானே பண்ணும் இல்லையா. சில துன்பங்கள் தாங்க முடியாம வரும். நிறைய பேர் அதான் நினைச்சுக்காங்க, அந்த பக்தியில இருக்கும் பொழுது. எங்க பாட்டியே நான் அந்த காலத்தை பார்த்திருக்கேன். எங்கன்னா வெளியில கிளம்பும் போது பிள்ளையாரே வாசல்ல பிள்ளையார் கோவிலுக்கு ₹1 வச்சுட்டு போகணும். அந்த ₹1 காசுக்காக பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. இறைவன் வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவன் நம்ம கொடுத்தா அவனுக்கு வெளியே போறது. அவன் அவன் அவ்வளவு பெரிய வள்ளல். எனக்கு சிரிப்பா வருது. பட் அவங்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா பக்தியிலேயே தான் இருந்தாங்க. பாட்டி நிறைய பூஜை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா பாட்டி ஒரு பெரிய ஞானின்னு தான் சொல்லணும். யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. யாராவது சண்டைன்னு சொன்னாக்கா ஆப்போசிட்ல தான் போய் பேசுவாங்க. அவங்க விட்டு அப்படி பேச அவங்க பண்றதுக்கு அப்பதான் இந்த சண்டை ஓயும் இல்லையா. நீ இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க, எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகும். அவ்வளவு ஒரு ஞானியாக தான் அவர்கள் இருந்தார்கள். அதனால எதையும் நாம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு வந்து ஒரு பழைய சினிமா ஒண்ணு உண்டு. அதுல தத்துவம் இருக்கு. அதுக்காக சொல்றேன். மோசைன்ற ஒரு படம் வந்தது, நளினி மோகன் நடித்ததுல. அதுல அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பேபி ஷாலினி. இப்போ இருக்கிற அஜித் ஷாலினி இல்ல, பேபி ஷாலினி அவங்க. அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாது, ஊமையா இருக்கும். இந்த அம்மா இறந்துருவாங்க, நளினி அம்மா இறந்துருவாங்கல்ல. அப்போ இவர் வந்து என்ன பண்ண, ஒரு மில்லுல ஃபேக்டரியில வேலை பார்ப்பாரு. இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய பணம் தேவையா இருக்கும். அதனால என்ன பண்ண, நிறைய வேலை பண்ணுவாரு, எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம். போய் பாம்புகள் கூட்டத்துல போய் நடுவுல படுத்துக்கிறது, அப்புறம் ஒரு கிலோ மிளகாய 1/2 மணி நேரத்துல சாப்பிடுறது, அப்புறம் விடாம சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி அவரு எக்ஸ்ட்ரா காசு நிறைய வரும். அதுல அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணிடுவாரு. அன்றைய தினம் ஆபரேஷன் அந்த குழந்தைக்கு. இவருக்கு அங்க மில்லுல இருந்து போன் வரும். இவர் தான் கொஞ்சம் முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அதுல நீங்க வந்து பாக்கணும்னு சொல்லி வந்த உடனே, சரி ஆபரேஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவர் வந்து மில்லுக்கு வந்துருவாரு, ஃபேக்டரிக்கு வந்துருவாரு. வந்தாக்க அதுல சரி பண்ணும் பொழுது அந்த ஃபேக்டரி ஏதோ சரி பண்ணுவாரு. பக்கத்துலயே இந்த சங்கு இருக்கும். ஃபேக்டரியில சங்கு தான் ஊதுவாங்க லஞ்ச் டைம்ல, க்ளோசிங் டைம்ல எல்லாம். அப்போ என்ன பண்ணுவாரு, பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சங்கு ஆன் பண்ணிடுவாரு இந்த ஆன் பண்ற ஆபரேட்டர். இவர் இருக்கிறத பார்க்க மாட்டேன்னு அந்த பக்கத்துலயே இருக்காரு இல்லையா, இவருடைய 2 காதும் செவிடாயிடும், கேட்கவே கேட்காது. என்ன பண்ண முடியும், அதான் அப்படியே வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா குழந்தை ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும். குழந்தை அப்பான்னு கூப்பிடும், இவரால கேட்க முடியாது. அது அவர் அப்படியே போய் ஒடிஞ்சு போய் உட்காந்துருவாரு. பாருங்க எவ்வளவு இதுவா இருக்கும் இல்லையா. அதுல அந்த சீன் பார்த்தா ரொம்ப கஷ்டமா அவர் ஏற்றிருப்பாரு அப்படியே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, நம்ம இனிமே காது தானே கேட்கல, கை கால் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி. அதுதான் இந்த, அதாவது உயர்வு என்பது ஆன்மீகத்தில் மட்டும் இல்ல, எல்லா நிலையிலும் நம்மள உயர்த்தி கொண்டே வரணும். ஆன்மீகம் பார்க்கும்போது ஒரு லெவல் வந்த உடனே நம்ம உயரணும், பழைய இதுலயே இருக்கக்கூடாது. அதனாலதான் சாமிஜி சொல்றது வந்து, நீங்க வந்து சின்ன வயசுலயே நீங்க மண்டபத்துக்கு கூட்டின்னு வந்துடணும், கூட்டிட்டு வந்து அவங்க தீட்சை இதெல்லாம் கொடுத்தாக்க அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுடைய செயல்கள் பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி வள்ளலார் சொல்லும்போது இப்ப சமீபத்துல
தைப்பூசத்தும் போது போறாங்க இல்லையா, ஜோதி தரிசனம் சொல்லி, ஜோதி தரிசனம் சொல்லி விழுந்து அடிச்சுட்டு போறாங்க. போனாக்க அங்க ஆக்சுவலா ஜோதி தரிசனம் என்பது விளக்கு ஏத்துவாங்க. அன்னைக்கு அந்த தைப்பூசத்து அன்னைக்கு என்ன கணக்குன்னா, சூரியனும் உதிக்கும், கொஞ்சம் பௌர்ணமியும் இருக்கும். அந்த பௌர்ணமி வந்த முதல் நாள் பௌர்ணமியோட அந்த நிலாவும் கொஞ்சம் தெரியும். ரெண்டு கண்ணாலையும் நமக்கு அதை பார்க்கணும். சூரியனையும் பார்க்கணும், சந்திரனையும் பார்க்கணும். அந்த சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு, ரெண்டு கண்ணையும் பார்த்துட்டு இங்க ஆக்னியில உன்னுடைய உன்னுடைய இந்த தியானத்துக்கான மூன்றாவது கண்ணை நீ நோக்கி உள்ளே போகணுன்றதான் அது கான்செப்ட். அதுதான் அர்த்தம். சந்திரன் சூரியன் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப அந்த இடமே மாறி பில்டிங் ஏதோ வந்துட்டு அந்த சந்திர தரிசனமே தெரியறதில்ல போல இருக்கு. நீங்க ஜோதி தரிசனம் சொல்லிட்டு வந்துட்டு வெளியில வந்து எல்லாம் ஃபுல்லா அந்த அன்னதானம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஆயிரத்தி ரொப்பி சாப்பிட்டு வந்துட்டு வடை சட்டி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வடை சட்டி, பலூன் இதெல்லாம் எதுக்கா நம்ம அங்க போறோம்? ஞானத்தை யாருமே வாங்கிட்டு வரது இல்ல. ஞானம் கிடைக்கணும் தான் போறோம். இந்த கான்செப்டே மாத்திடுறாங்க. இது வந்து உயர்வுகள். இது வந்து காலாகாலமா இப்ப நடந்துட்டு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. சோ எப்படி உயர்வு வரும்? அதுதான், என்னதான் நீங்க தியானம் பண்ணணும், சத்சங்கத்துக்கு போனாலும் உங்களுடைய குணம் மாறாத வரை, நாம மாத்திக்காத வரை, இந்த தன்முனைப்பு முதலே நல்லேம் அந்த பாடல்ல சொன்னாங்களே ஆன்மீகத்துக்கு, இந்த தன்முனைப்பு தற்கொழியும். இந்த தன்முனைப்பு மெயினா சவுண்ட் சொல்றது தன்முனைப்பு போகணும். இரண்டொழுக்க பண்பாடே அதுதான். இரண்டொழுக்க பண்பாடு சொல்லிட்டு ஏதோ மனப்பாடம் மாதிரி தவம் முடிஞ்சு சொல்லிட்டு வர்றது பெரிய விஷயமே இல்லை. அதை ஒரு ஒரு செகண்டும் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை படுத்தணும். அந்த தன்முனைப்பு அழியணும். முதல்ல கோவிலுக்கு எதுக்கா போறோம், சத்சங்கத்துக்கு எதுக்கா போறோம்ன்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த உணர்வே இல்லாம இருக்கும். அதனால தவம் பண்ணினா மட்டும் போராது. நம்முடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எலிகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பால்க வச்சு உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த இதெல்லாம் அப்படியே ஒரு கொடிய நோய் மாதிரி. எப்படி ஒரு நோய் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எப்படி வேணா சொல்லலாம். இந்த குணங்களை நோய் இருந்ததுன்னா அதை வச்சுட்டே இருந்தா எப்படி அதை சரி பண்ணும் இல்லையா? அது வைக்க வைக்க இன்னும் குறையோடிதான் போகும். அதே மாதிரி கிருபானந்த வாரியார்ட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க கடவுளை பார்த்துட்டு இருக்கீங்களா, கடவுளை காண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இடக்கணுவாக்கா தான் கேட்பாங்க. அவர்கிட்ட போனோடனே அவர் சொல்றாரு, கடவுளை பார்த்திருக்கேன், பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, சரி இதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லி இந்த பையன் ஒரு இளைஞன் தான், நீ வந்து உன்னுடைய உடம்ப பார்த்திருக்கியா? இது என்ன கேள்வி? என்னோட உடம்பு டெய்லி என்னோட பார்த்துருக்கேன், குளிச்சுட்டு இருக்கேன், குளிக்கிறேன், கை கால் இருக்கு, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி உன்னோட உடம்பை முழுமையா பார்த்திருக்கேன் நீ அப்படின்னு சொன்னேன். முழுமையாதான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு. இல்ல உன்னுடைய முகத்தை பார்த்திருக்கியா நீ? முகத்தை பார்க்கல, ஆனா கண்ணாடி வச்சுதான் பார்க்க முடியும். அதுதான். அது உன்னுடைய முதுகை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே, என்னால முதுகு பார்க்க முடியாது. இதுதான் உன்னுடைய உடம்புலயே சில இது உன்னால ஃபுல்லா பார்க்க முடியல, இந்த ஊன கண்ணை வச்சுட்டு எப்படி நீ கடவுளை பார்க்கணும்னு நினைப்ப? அதுக்கு வழி என்னங்க? நீ கடவுளை பார்க்கணும் என்றால் ரெண்டு பக்கமும் கண்ணாடி வேணும். உன்னுடைய முதுகையை பார்க்கணும், உன்னுடைய ஃப்ரண்ட்டையும் பார்க்கணும். அந்த ரெண்டு கண்ணாடி இருந்தாதான் உன்னால பார்க்க முடியும்னு சொல்லும்போது, அது ஒண்ணு திருவருள், இன்னொன்னு குருவருள் இருந்தாதான் நீ வந்து உனக்குள்ள உன்னை பார்க்க முடியும், உன்னை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி அவரையே இன்னொருத்தர் வந்து அவர் கூட உள்ள சிஷ்யர் அவர் நிறைய பிரைஸ் எல்லாம் கொடுப்பார் கேள்வி கேட்டு. ஒரு சத்சங்கத்துக்கு போனபோது கூட அவர்கள் கூட 4-5 பேர் போவாங்க அவருக்கு தொண்டு செய்யறதுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, கிளம்பி வர அன்னைக்கு ஏதோ இந்த சத்சங்கம் முடிஞ்ச ஒரு விரதம், சாப்பிடல, இது முருக பக்தர். அதனால நான் ஒண்ணுமே சாப்பிடலப்பா, பிளைட்டை விட்டு இறங்கின உடனே எனக்கு பசிக்கும், ஆப்பிள் நல்லா தோலை உரிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே சொல்லிட்டு பாருங்க, அந்த ஆப்பிள தோலை உரிச்சுட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், ஆப்பிள போட்டுட்டு தோலை மாத்திரம் வச்சிருக்கான். ஆப்பிள உரிச்சு வச்சுக்கோ அப்படின்னு உடனே தோலை மாத்திரம் வச்சுட்டு அடுத்த நாள் கேட்கறாரு, தோலை மாத்திரம் காமிக்கிறான். அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல. பேசாம வந்துட்டு இது இப்படி இருந்தா நான் என்ன, சரி பரவாயில்ல, அன்னைக்கு நான் இதோட விரதத்தை நான் இன்னைக்கும் வரைக்கும் நான் இன்னையோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ எப்படி கூடவே இருந்தாலும், ஞானிகள் கூடவே இருந்தாலும் அந்த அளவு கூடவே ஞானம் வந்து விடாது. அதுதான் சொன்னேன் நான். குழந்தைகள் கூட எப்படின்னா, நீங்க என்னதான் போதிச்சாலும் அவர்களாக தான் மாற முடியும். அவர்களாக பெரியவங்களும் அப்படிதான். என்னதான் சொன்னா கூட அவங்களே உணரணும். அந்த நிறைய நம்முடைய இந்த குணத்தை மாத்திட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சத்சங்கத்துக்கு வரோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளே நாம் திருத்திக் கொள்ள முடியும். நிறைய ஆன்மீக கோவில் போறது தப்பு இல்லை, விரதம் இருக்கிறது தப்பு இல்லை. ரொம்ப இந்த ஆன்மாவை கஷ்டப்படுத்திக்க கூடாது. விரதம் இருக்கேன்னு நான் முந்தியெல்லாம் அப்படிதான் இருப்பேன். பிரதோஷம் என்றால் இப்படி அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது கார்த்தால இருந்து காஃபி குடிச்சிருவேன். காஃபி குடிச்சிட்டு போனா கையில பழம் ஏதாவது எடுத்துட்டு போவேன். ஒரு மத்தியானம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் இருக்கும் போதெல்லாம் அந்த விரதம் வந்து அப்படியே
உடம்பு மெனு போட ஆரம்பிச்சோம். நம்ம விரதம் சாயந்தரம் போய் சுவாமி பார்த்துட்டு, பிரதோஷம் தீபாவளி பார்த்துட்டு போய் என்ன போய் சமைக்கலாம், என்ன போய் சாப்பிடலாம், அசைக்குழம்பு வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, இப்படி என்று வந்து மனசு மெனு போட ஆரம்பிக்கும். இதுவா விரதம்? நான் ஆரம்பத்துல நான் மண்டபத்துல சேர்ந்த போது கூட இந்த மாதிரி விரதம் இருந்தபோது என்னுடைய ஒரு சக்தி நகரிலேயே அவர் தர்ராஜை திட்டுவாரு. என்னத்துக்குமா நீ விரதம் இருக்க, நீங்க வந்தா ஏன்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு 5-6 மாசம் இன்னும் புரியாத நிலை, அந்த நிலையிலும் அப்படியே விரதத்தோட இப்ப எல்லாம் எப்படி இருக்குதுன்னா விரதம்னாலே ஒரு மௌனமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, இதுதான் விரதம். நம்முடைய ஆன்ம நேயம், ஆன்மாவை உயர்த்திக்கணும், அந்த ஆன்மீகத்தை நம்ம உயர்ந்து போகணும்னு சொன்னாக்க நல்ல தவம் பண்ணணும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், செய்க தவம் அன்பில் சிறந்த தவம் இல்லை. நீ தவம் பண்ணிட்டு அன்பு இல்லாம அடுத்தவங்களை நோகடிக்கிறது, வேண்டாத வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் நமக்கு பலன் தராது. அதுதான் நபிகள் நாயகம் முதலே சொன்ன மாதிரி, நீ நோன்பு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய குணத்தை மாத்திக்காம இருந்தா அதற்கு நோன்பே இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவர் நபிகள் நாயகம் ஒரு வாட்டி அவர் என்ன பண்ண தொழுகைக்கு போறாரு. தொழுகைக்கு போகும்பொழுது வழியில எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க, போர்வை பொத்தி மூடிட்டு யாருமே வரல, இவர் நடந்துட்டு இருக்காரு. அப்போ கூப்பிட்டு பார்த்திருக்காரு, யாரும் வரல. என்ன பண்ண முடியும் அதனால? அப்ப என்ன பண்றாரு, அதுல கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஒருத்தர் வராது கூட, நான் இனிமே உங்க கூட தொழுகைக்கு வரேன்னு சொல்லி வராரு. வந்து ரொம்ப கம்பீரமா நடக்கிறாரு, இவர் கூட பத்தியா நானும் தொழுகைக்கு போறேன்னு சொல்லி. அடுத்த நாள் பார்த்துட்டு இவங்க அதே மாதிரி பழைய ஆள்லாம் படுத்துட்டு இருக்காங்க. இவர் கூட முந்தின நாள் படுத்திருந்தாரு, இவரும் அப்படிதான் படுத்திருந்தாரு. அவர் கூட இருந்தவர் தான். இந்த பாருங்க இந்த நாயெல்லாம் அப்படியே படுத்துட்டே இருக்கு, தொழுகைக்கு வராம. இந்த நாய்கள்லாம் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேத்தி வரைக்கும் அவரும் அப்படி இருந்தவர் தான். இந்த வார்த்தை சொன்ன உடனே அவரால் தாங்க முடியல. எப்படி நீ அவங்கள நாய்கள் சொல்லலாம்? நேற்று வரைக்கும் நீயும் அப்படித்தானே இருந்தாய், இதற்காகவே நான் இன்னும் 5 முறை தொழ வேண்டும், இந்த வார்த்தையை கேட்டதுக்கு. சோ அதுதான் அந்த மகான்களின் நிலை. எந்த நேரத்திலும் அவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை சுடுசொல் வரவே வராது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே உயிரா பாக்குறாங்க. சுவாமிஜி தானே சொல்ல, நம்ம தனித்தனியாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே கருமையத்தோட இணைக்கப்பட்டிருக்கோம். நேற்று கூட இந்த ஈரான் போர் நடக்கிறது இல்லையா, அதுல வந்து ஒரு பெண் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து இஸ்ரேல் போனோமா, சென்னையில இங்க இந்தியாவில வந்து மாட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், நம்ம எல்லாரும் தனித்தனியே கிடையாது, நாம எல்லோரும் இணைந்தவர்கள் தான், அதனால எல்லாருக்காகவும் நீங்க எப்ப பாருங்க அந்த உணர்வு அப்பதான் வருது, அந்த கஷ்டம் வரும்போது வருது. எனக்கு அந்த சுவாமிஜி சொன்ன வார்த்தை தான் வருது, எல்லாரும் ஒரு எண்ணம் தானே சொல்லணும், ஓருலக கூட்டாட்சின்னு தானே சொல்றாரு சுவாமிஜி. அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் ஒரே இதுல எந்த மதமும் சமயமும் பார்க்க வேண்டாம், நான் நல்லபடியா இங்கேருந்து என்னுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும், போர் முடிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் அந்த கருத்து, அந்த ஒரு பண்பு தான் வேணும் நமக்கு. அதுதான் நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தும், ஆன்மாவை உயர்த்தும். இவரு காஞ்சி மகா சுவாமிகள் கிட்ட அவர் நிறைய கோ பூஜை பண்ணுவாரு, கஜ பூஜை பண்ணுவாரு, யானைகள்லாம் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு யானை வந்து கத்திட்டே இருந்துதான் அந்த மடத்துல. இவர் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அவருடைய ஜபங்கள்லாம் வேற மாதிரி, முன்னாடி தீர்த்தம் இருக்கும், அந்த சொம்புல வச்சிருப்பாங்க, அதுல ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருப்பாரு. கையில தண்டம் வச்சிருப்பாரு அவரு. யாரையும் தண்டம் திட்டாதீங்க, ஏன்னா அந்த தண்டம் வந்து அதாவது நம்ம கையில இருந்துட்டே இருக்கும், படுக்கும் போது கூட பக்கத்துல இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட ஹேண்ட்பேக் மாட்டின்னு போனோம், போனா கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது வைக்கணும் தான் தோணும், தோல் மேல அப்படியே மாத்தி அடுத்த தோளாவது போட்டு போனோம். ஸோ அதுவே நமக்கு உறுத்தம். அவர்கள் எப்பொழுதும் வந்து அவருடைய அந்த ஆன்மா உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த தண்டம் கையில இருந்து கொண்டே இருக்கும். அந்த தண்டத்தில் இருப்பது என்னன்னா, அவரு காவி துணி மாதிரி சுத்திருப்பாங்க. அடுத்த நாள் போட்டு 2 ட்ரெஸ் தான், முதல் நாள் ஒரு ட்ரெஸ் இருக்கும், அடுத்த நாள் அதை மாத்திக்கிறதுக்காக உள்ள துணி தான் அதுல இருக்கும். அதுதான் அந்த தண்டம். நான் முதல்ல எனக்கு அதனுடைய விவரம் புரியாது. தண்டம் யாருமே திட்டாது, தண்டம்னு அதுக்குதான் பேரு. அப்போ இந்த யானை வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தோடனே இவர் வந்து தொண்டர்கள் கூப்பிடுறாரு. இவர் தியானத்தை கலைச்சிட்டு வராரு, வந்து தொண்டர்கள் கூப்பிட்டா அவங்கள ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், ஞானிகள் கூடவே இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஞானம் வந்துடாது. அப்போ என்ன எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த யானை அவ்வளவு நேரம் கத்துறது யாருமே போய் பார்க்கலன்னு சொன்னா இவரும் போய் பாக்குறாரு. போய் பார்த்தாக்க இந்த சாதம் வந்து வரையா இருக்கு யானைக்கு. எப்படி சாப்பிடுவது, அப்படியே சரியா வேகல. யானைக்கு எப்பவுமே சாதம் வைக்கிறதுன்னா நல்ல குழவா சாதம் வச்சு அதுல நல்ல நல்லெண்ணெயை தடவி நல்ல மஞ்சளை கொட்டி நல்ல கிலோ கணக்குல வைக்கணும். இவங்க அப்படியே சாதம் வந்து வரையா இருக்கு, அதனாலதான் அதெல்லாம் சாப்பிட முடியும்னே அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு வயக்க வலிக்காதா? ஸோ போய் நல்லா, ஏன்னா அதுக்குன்னே ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் வச்சிருக்காங்க. ஸோ அதை கரெக்டா பண்ணும் இல்லையா, அவங்களுடைய பணி என்னென்னவோ அதை கரெக்டா பண்ணும்ல, அதை பண்ணல, அதை சொல்லி அனுப்புறாரு.
அதே மாதிரி அதே மடத்துல மாடு முன்னாடி பசுமாடு ரொம்ப கத்திட்டே இருக்கு. அதே மாதிரி இதையும் பார்க்கலாம் அவங்க. அதாவது இவர் திருத்துவாரு சொல்லி கூட அப்புறம் அடுத்த சமயம் அது நிகழாம பாத்துக்கலாம். அவரு செய்வது இயல்புதான். அது திருப்பி நிகழாம பாத்துக்கலாம். அது அவங்களுக்கு தெரியல. அந்த பசுமாடு ரொம்ப நேரம் கத்திட்டே இருக்கு. இதே மாதிரிதான் இவரும் தியானத்தை கழிச்சு போய் பார்த்தாக்க பசுமாடுக்கு நேர நாகப்பாம்பு படம் எடுத்து நிக்குது. பயப்படுறது அது. பாம்பு இருக்கு. மடிக்க மாட்டாங்களே ஜென்ரலா. அப்புறம் அவரு போன உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, உடனே விரட்டாதீங்க. அதுக்கு பக்கத்துல நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு திருப்பியும் கத்துறது. போயாச்சு அது. போய் அனுப்பி விட்டாங்க, போயாச்சு. மாடு நின்னுட்டே இருக்கு. திருப்பியும் கத்துறது. அப்ப சொல்றாரு, நீங்க நல்லெண்ணெய் ஏத்தி விளக்கு ஏத்திட்டு அங்க அனுப்பிட்டீங்க. அந்த இடத்த மாத்துங்க. அதுக்கு பயம் இருக்கும் இல்லையா? அதே இடத்துல திருப்பி வருமோன்னு சொல்லி. இப்ப இதுக்கு சொன்ன அந்த உயிர்கள் மீது எவ்வளவு கருணை பாருங்க. இப்ப அந்த இடத்த நீங்க மாத்த வேண்டாமா? நீங்க அப்படியே விட்டாருங்க சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த மகான்களுக்குமே அவங்க தியானத்துல இருப்பாங்கன்னா மக்களுடைய நலன்லயே கருத்தா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் பிரசாதம் வாங்கறதுக்காக வராங்க அவங்க கிட்ட. கூட்டத்துல நிக்கிறாங்க. நிறைய கூட்டம். அவர் அந்த பூஜை முடிஞ்சு அவர் அந்த பிரசாதம் தண்ணி தீர்த்தம் கொடுப்பாரு அதை வாங்கிக்கிறதுக்காக. எல்லாருக்கும் அதுதான் குறி. அவரை பார்க்கணும், அவர் தீர்த்தம் கொடுக்காத வாங்கி உங்களோட பாவம் எல்லாம் போயிடுற மாதிரியா இல்ல இவங்களுக்கு எல்லாம் வந்துருதுன்ற கணக்கா என்னன்னு தெரியாது. அதுலதான் குறியா இருப்பாங்க. இவர் குடுத்துட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த அம்மா கர்ப்பிணி அம்மா ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. இவர் கூப்பிடாரு அங்கேருந்து. அந்த அம்மாவை முதல்ல வர சொல்லணும்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு சொல்றாராம். இவ்வளவு பேர் நிக்கிறீங்க. அந்த அம்மா கர்ப்பிணி அவ்வளவு நேரமா வெயில் வெயில் வேற அந்த பக்கம் இருக்கு. யாருமே உங்களுக்கு தோணலையா அவங்கள முன்னாடி அனுப்பி விடணும்னு சொல்லி? நான் உங்களுக்கு எவ்வளவுதான் நான் பாடம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் அப்புறம் பிரசாதமே கிடைக்காது. ஞானிகளுக்கும் சில முனிவர்கள் எல்லாம் கொஞ்சம் கோபம். ஏன்னா எப்பதான் அவங்களும் மாத்திக்கிறது இல்லையா? ஒரு ஒரு வாட்டி பண்ணும் போதே. அதனால அன்னைக்கு போற அவர் சரி உணரட்டும்னு சொல்லி பார்த்தேன். நம்மளாதானே அப்படியாச்சும் அவங்க உணருவாங்க இல்லையா? அதுதான். சோ அதனால நம்மளுடைய குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவுதான் நான் துரியாதீதம் நல்லா பண்றேனாலே அங்க பண்ணலன்னு சரியா இருக்கும். அந்த மாதிரி சொல்லிக்கவே முடியாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? நான் நல்லா பண்ணேன். தவத்துல இருக்கேன் அவ்வளவுதான். நான் தவம் பண்றேன். தவத்துல இருக்கேன். அவ்வளவுதான். அது எப்படி இருக்கேன்றது அந்த சுத்தவெளிதான் அறியும். நான் நல்லா பண்ணினேன். சரி, உடற்பயிற்சி வேணா சொல்லலாம். நான் சிறப்பா பண்ணேன். கரெக்டா பண்ணேன். நான் திருத்திக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி வேணா சொல்லிக்கலாம். அதனால தவத்தை நான் நல்லா பண்ணேன்னு நம்ம சர்டிபிகேட் கொடுத்துக்கவே முடியாது. அதனால நம்முடைய குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பண்புகள் ரொம்ப முக்கியம். இதயம் ரொம்ப முக்கியம். இதயம் எதையுமே தாங்காதுங்க. இதயத்துக்கு துடிப்பு ஜாஸ்தி. அது ரொம்ப கருணை அது. அதாவது இதயத்துல இருந்து அந்த அந்த உணர்வுல இருந்து வரதான் கண்ணீர். அது துடிக்குது இல்லையா? அந்த இதயம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி துடிக்க விடாதீங்க. அது துடிச்சுட்டேதான் இருக்கு. நீங்க வேண்டாத கவலைகள், கோபங்கள், அந்த பொறுமெல்லாம் அதுக்கு போடாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோமே அதுதான். இந்த வேண்டாத போட்டு அழுத்திக்கிறாங்க. ஒரு பேக் இருக்கு. நீங்க ஓரளவுக்கு அதுல நீங்க போட்டீங்கன்னா தான் அது தாங்கும். போட்டு போட்டு நீங்க அழுத்தீங்கன்னா போட்டு கிழிஞ்சு போயிடும் அது. தாங்காது அது. எவ்வளவுதான் இப்ப இந்த சேர் இருக்கு. இந்த சேர் இருக்குன்னா ஓரளவு குறிப்பிட்ட வெயிட் தான் தாங்கும். அதுக்கும் அந்த அறிவு இருக்கு இல்லையா? அந்த ஆற்றல் இந்த ஜடப்பொருளே இந்த அறிவு இருக்கு இல்லையா? குறிப்பிட்ட இதுக்கு மேல நான் வெயிட்ட போட்டேன்னா அது உடஞ்சுதான் போகும். ஸோ அத யாருடைய தப்பு? என்னுடைய தப்பு தான். ஸோ அதனால ஆன்மீகம்ன்ற வரும் பொழுது நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு நிறைய இருக்கு. முதல்ல இந்த தன்முனைப்பு தற்கொழிய விடணும். தன்முனைப்பு கூடவே கூடாது. எண்ணத்தை கொண்டு போறதுக்கு நின்னா நிக்கிற அளவு படுத்தா படுத்தாடி எதுவுமே கூட வரப்போதில்ல. சேர்த்து சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு லெவல் வந்தாச்சுன்னா அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல வந்தாச்சுன்னா போறோம். இது போதும் எனக்கு. வேண்டாம் நெகட்டிவா சொல்ல வேண்டாம். நிறைய இருக்கு. சில பேர் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அதுக்கும் சரி நான் பெரிய இதெல்லாம் ஞானி ஆயிட்டேன். எனக்கு எல்லாம் நான் எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம்னு ஒதுக்காதீங்க. ஒரு பொருள் உங்களை தேடி வருதுன்னா அதுக்கு மரியாதை கொடுங்க. மதிப்பு கொடுங்க. வீட்லயும் அப்படிதான். கேட்டாக்க அவங்களுக்கு மரியாதையா கொடுங்க. மரியாதையா பதில் சொல்லுங்க. அந்த ஆன்மாவை மதிங்க. வீட்டுக்கு வர யார் எந்த ஒரு கொரியர்காரன் வந்தா கூட ஒரு பிக் பாஸ்கெட் இப்ப எதுவுமே நம்ம போய் வெளியில போய் கடையில போய் நின்று வாங்குறது இல்ல. வீட்டுக்கே வந்துருது. அதை நான் காலங்காத்தால நான் பால் பேக்கெட் போடும்போது பார்ப்பேன். சம்டைம்ஸ் 4:30 மணிக்கு கூட எழுந்துருவேன். அந்த எழுந்த உடனே கதவை திறந்து பார்த்தா அப்ப பால் பாக்கெட் இருக்கும். இந்த பால் பாக்கெட் போடுறவங்க எல்லாம் எவ்வளவு வேலை செய்யறாங்க தெரியுமா? பால் பாக்கெட் போடுறாங்க. அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு போய் ஏதோ இந்த சாமான் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. கடை வச்சிருக்கோங்களான்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு பையனை கேட்கிறேன். அவன் கடை வச்சிருக்கான மாதிரி பால் போட்டு ஐடில ஒர்க் பண்ணான் அந்த பையன். காலையில 4:30 மணிக்கு கொண்டு வந்து போடுறான். அந்த ஓட்டம் அதுவும் லிப்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பிளாட்ல 4 ஃப்ளோர் இருக்கு. அதாவது முதல்ல 4வது ஃப்ளோருக்கும் 4 ஃப்ளோர்லயும் அவங்க பால் போட வேண்டியது இருக்கு. ஒரு வீட்டுல 2 வீட்டுல அந்த மாதிரி இருக்கும்.
முதல்ல லிஃப்ட்ல வந்துட்டு அப்புறம் 4வது ஃப்ளோர்ல இருந்து படி இறங்கி 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 அப்படியே போவோம். என்ன வேகமா இறங்குறாங்க தெரியுமா? இறங்கி பால் போட்டு போறாங்க. நான் அந்த வாக்கிங் போகும்போது பார்த்தேன். நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். இறங்கி போகும்போது கேட்டேன், எப்படி நீங்க நடந்தே ஒவ்வொரு படியும் இறங்கி பால் போடுறீங்க? இல்லம்மா, நான் ஃபர்ஸ்ட் வரும்போது 4வது படிக்கு போகும்போது 4வது மாடிக்கு போகும்போது லிஃப்ட்ல போயிடுவேன். அப்புறம் மீதி ஃப்ளோருக்குலாம் போடும்போது நடந்து தான் வரேன். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம உணரணும். இது தெரியாம சில பேர் பார்த்திருக்கேன் நான். அந்த பாலை வந்து சரியா போடாட்ட ஏன் கீழே போட்டு போனேன். அது மாதிரி பேப்பர் போடுறவங்க அப்படிதான். அவங்க பல வேலையை செய்யறாங்க. ஸோ நம்மளை தேடி வராங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த உயிர் மதிப்புன்னு சொல்றது, உயிர் உணர்வு. அதுதான் சுவாமி சொல்லும்போது இந்த பாடல்ல சொன்னாலே, இறை உணர்வும் அறநெறியும் பேராய் பெற்ற எவர்க்கும் எண்ணம் சொல் செயல் இவற்றின் மூன்றில் மறைபொருளே பொருத்தமுள்ள விளைவாய் தோன்ற மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதியினும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பார். குறையேது எதனை எவரிடமிருந்து எனக்கு பெறுவதற்கு குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கம்னா. நானே அருள் சுரங்கமா இருக்கேன். எனக்கு என்ன வேணும் அடுத்தவங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு? நானே அருள் சுரங்கம். இதை விட வேற என்னங்க வேணும்? அருளாவே நான் இருக்கும் பொழுது நான் எதுக்கு மத்தவங்ககிட்ட போய் அதுக்காக அந்த அந்த இதோட இல்ல. எனக்கு போதும், எல்லாம் நிறைவா இருக்கலாம். இறைகளோடும் அறநெறியும் பெரிய பேரா அது. பேராய் பெற்ற எனக்கு எண்ணம் சொல் செயலோடு அந்த மறைப்பொருள் தான். செயல் விளைவு தத்துவம்ன்றது இறைவனே தானே அந்த செயலுக்கு விளைவாக வருது. மறைபொருளை பொருத்தமுள்ள விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதி என்னும் நிறைவை தரும் திருநடனம் காண்பார். திருவருளின் நடனம் காண்பார். குறையேது நேர் வழியில் செயல் செய்தை விளைவிக்குள்ளார். அந்த மாதிரி உள்ளவங்க செயல் நேர் வழியில தான் இருக்கும். நேர் வழியில செயல் செய்யும் போது அந்த விளைவு நல்லதானே இருக்கும். குறையேது எதனிடமிருந்து நான் பெறுவதற்கு என்கிட்ட குறையே இல்லை. நான் எதுக்கு மத்தவங்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த பாடலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நீயே குணக்குன்று அருள் சுரங்கமா இருக்கு நீ அருளை கொடுக்கறதுக்கு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமா என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் நம்ம அவர் கூடவே சேர்த்துப்பாரு. அப்படி இருக்க மாதிரி இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அதனால அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால அதே மாதிரி செயல் விளைவு தத்துவம் 2 ஆன்மீகத்துல புரிஞ்சுக்கணும். அறநெறி வாழ்க்கை, செயல் விளைவு தத்துவம். இது புரிஞ்சதுனாலே சுவாமி சொல்ல செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சாலே எல்லாம் புரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அதுல நம்மை தோற்ற பொறாமையினால் பிறர் பழித்தால் எனது வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ள வேண்டாம். சொற்சோடு சொல்வோர்க்கும் வாழ்த்து சொல்வோம். இறை கண்ணை இமை காப்பது போல் இறை எல்லாவற்றுள்ளும் எத்துன்பத்துக்குள்ளும் காப்பாய் அமைந்திருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? இறைதான் எல்லாத்தையும் எப்படி ஒரு கண்ணை வந்து இமை காக்கிறதோ அதே மாதிரி எல்லா துன்பத்திலயும் அதுதான் இருக்கு. உன்னை வந்து நீயே மனசுல சுமையே வச்சுக்காத, கோச்சுக்காத. அதான் சொன்னேன். எமை தூற்ற பொறாமைனால் பிறர் பழித்தால் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸோ ஏதோ வரும் பொழுது ஏதோ வேண்டாதெல்லாம் சொல்லுவாங்க பொறாமையில. பிறர் பழித்தால் சொல்லுவாங்க. வந்து சொல்லும் பொழுது நீ கவலைப்படாத, மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னுடைய வினைதான். நீ யாராவது ஏதாவது சொல்லியிருப்ப, அதுதான் உனக்கு திரும்பி வருது. பிறர் பழித்தால் எனது வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ள வேண்டாம். சொற்சூடு சொல்வோருக்கும் வாழ்த்து சுருக்குன்னு சொல்லுவாங்க, இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க, அவங்க மனசு கஷ்டப்பட்டு போட்டோம்னு. அந்த மாதிரி சொன்னா நீ போட்டு சமத்திக்காத, கோச்சுக்காத. இமை கண்ணை காப்பது போல். இமை எப்படி நம்ம கண்ணை காப்பாத்துறது, அதே மாதிரி இறை காப்பாத்தும். நீ கோச்சுக்காத, கவலைப்படாத, பொறாமப்படாத, ஆசைப்படாத, பேராசைப்படாத. நீ ஜம்முன்னு இருக்க, நீயே அருள் சுரங்கம் அப்படின்னாவே நம்மள கொஞ்சலாகவே சொல்லுகிறாரு சுவாமிஜி. அதனால இந்த வகையில நம்ம ஆன்மீகத்துல நம்ம முன்னேற வேண்டும். இதுதான் ஆன்மீக உயர்வு. இறை உணர்வு, அறநெறி, செயல் தத்துவம் புரிஞ்சா எல்லாமே நமக்கு புரிந்துவிடும். அந்த வகையில் நல்லதொரு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ராஜேஸ்வரி அம்மா, நீங்க இது வீடியோ ஆன் பண்ணிக்கங்கம்மா. சரிங்கம்மா. வீடியோ ஆன் பண்ணிக்கங்க.
சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க அவ்வளவு வளமுடன். அருமையா இருந்ததுமா. ஆன்மீகத்துல உயர்ந்து வர்றதுக்கு ஒவ்வொரு இதையும் சொல்லும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. என்னோட கேள்வி என்னன்னாம்மா, நீங்க சொன்னீங்களேம்மா சமையல் அறையில வந்து மருந்து வச்சுக்க கூடாது, அது குபேர இடம் அப்படின்னு சொன்னீங்களேம்மா. அது ஆமாம்மா. ஏன் கூடாது? நான் வந்து அது பண்ணிட்டு இருக்கேன், அந்த தப்பு பண்றேன். அதனாலதாம்மா இதை ஆமா. கேள்வி கேட்டேன். அதாவது சமைக்கிற இடம் வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து யாகசாலை மாதிரி. ஒரு கோவில்ல வந்து யாகம் பண்றாங்க. நம்மளுக்கு அடுப்பு வந்து ம். நெருப்பு கொண்ட மாதிரி. ஆ ஸோ ஆ எப்படி சரி. ஒரு கோவில்ல கருவறை முக்கியமோ, அதே மாதிரி நம்முடைய கிச்சனும் கருவறை ஆமா. மாதிரி. ஸோ அங்க ம். வந்து வேண்டாம். பருப்பு, சர்க்கரை அதெல்லாம் மகாலட்சுமி சொரூபம். அதனால மருந்து வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வைக்கிறோம் இல்லையா? ஸோ அது அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன அந்த இது மாத்திடும். அதுக்காக புரியுது. அந்த மருந்து வேண்டாம். முந்திலாம் நானுமே அப்படிதான் பண்ணியிருந்தேன். ஆ. சமீபத்துல ஒரு இத கேள்விப்பட்டேன் நானு. அதுக்கப்புறம் சரி நெறைய விஷயம் நான் வச்சிருக்கேம்மா. அதனாலதான் இந்த கேள்வி நான் கேட்டேம்மா. இல்ல வேண்டாம், வைக்க வேண்டாம். சரிம்மா. சமையல் அறையில மருந்து வைக்க வேண்டாம். சரிம்மா. ஆனா அவ்வளவு அருமையா இருந்ததும்மா. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கருத்து சொன்னீங்க பாருங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. பயனுள்ளதா இருந்ததும்மா. மிக்க நன்றிம்மா. நன்றி அம்மா. நன்றி. மிக்க வாழ்க நன்றி. வளம். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. பப்பு அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நளினி அம்மாவே மறுபடியும் ஒரு தடவை நீங்க பேசுனதெல்லாம் அழகா தொகுத்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சிறப்புமா. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நம்ம 6 குணங்களை நம்ம சீரமைச்சிட்டாலே நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன்லயே நம்ம அந்த 6 குண சீரமைப்பு கொடுக்குறோம் இல்லைங்களாம்மா. அதை நம்ம கொடுக்குறோம். அதே போல நம்ம காய்கலத்துல 5 இது என்னது பழிச்செயல்களா? பழிச்செயல்களா இது? அது 5 அளவுமுறை 5 அளவுமுறை கொடுக்கணும். ம். ரெண்டையும் நம்ம மாத்திக்கிட்டனாலே போதுமா. அதனாலதான் ஆரம்பத்திலே இது ரெண்டையும் நம்ம கொடுக்குறோம். அதை எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல இல்லையாமா. கண்டிப்பாம்மா. அந்த 6 தீய குணங்கள ஃபர்ஸ்ட் 2 பேராசை, சினம் இதுவே நம்ம முழுமையை அடைஞ்சிட்டோமா நம்மளே நம்ம கேட்டுக்கணும். அதுக்கே நம்ம ஃபுல்லா 6ம் சீரமைச்சிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாதும்மா. நம்ம ஃபர்ஸ்ட் 2 இன்னும் முழுமையா சீரமைச்சிருக்க மாட்டோம். அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த 6 குணங்களை நம்ம வலியுறுத்திட்டே இருக்கிறது. ஆமா, வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆமா. சிறப்பா இருக்கு. ஆமா, அப்படின்னு நன்றி சொன்னீங்க. அம்மா. நன்றி. நம்ம அது சொன்னீங்க. நம்ம சமையல் அறையை வந்து கர்ப்பகிரகம் மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா ஆமா. இருந்தது. ஆமாங்க. ரொம்ப உண்மை. நம்மள சாத்வீகமா சமைச்சு நல்ல கிச்சனை ரொம்ப அழகா வச்சுக்கணும். கேட்டேன். அதுதான் வந்து நம்ம எந்த வீட்டிலுமே வந்து சமையல் அறையும் பாத்ரூமையும் பார்த்தாலே போதும் எந்த அளவுக்கு அவங்க சுத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது கண்டிப்பா. அதுக்குதான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுதான். ஆமா. ஆமாம்மா, ஆமா, ரொம்ப சிறப்புமா. எல்லாமே நல்ல நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா. அருமையா இருந்ததுமா. நன்றி. வாழ்த்துக்கள்மா. பணி வாழ்க பணி சிறக்கட்டுமாம்மா. வாழ்த்த வளங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வார்த்தைகளை கூட கழிவுகளை தள்ளாதீங்கன்னு சொன்னீங்களம்மா. அது ஆமாங்க. அது எந்த மாதிரி அம்மா? ஆமா. இப்போ அதாவது உடல் கழிவு நிறைய உடற்பயிற்சி எல்லாம் அதுக்குதான் பண்ண வேத்து கொட்டுறது, கண்ணுல கண்ணீர் வருது எல்லாம் நிறைய கழிவுகள். அது மாதிரி வார்த்தைகள் வந்து வேண்டாத வார்த்தைகள். வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எவ்வளவு சுடுசுடு சொல்றோம், எத்தனை அடுத்தவங்களை ஹர்ட் பண்றோம். அவங்க மனம் நோகாத அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் நன்றாக. அதனால வாயில வர வார்த்தை கழிவா இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் நீங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதான் சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டர் பெரியன் வந்து அந்த அம்மா முதல் நாள் சின்ன சண்டை தான் அவங்க 2 பேரும். அவ்வளவு இதயங்களை அவர் காப்பாத்திருக்காரு. அவரு அந்த அம்மாவுடைய வார்த்தையை தாங்காம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சோ அதனால நம்ம இந்த மனசு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குதான் சுவாமிஜி மனவள கலைஞரையும் கொடுத்துட்டாரு. அதனாலதான் எப்போதுமே இந்த நல்ல ஒரு சிந்தனையிலே நம்ம மனசு அப்படியே குழந்தை மாதிரி வச்சு குழந்தைக்கு தெரியாது இல்லையா, டக்குன்னு எப்படி வேணா வந்து. சோ அதனால ஒரு குழந்தை மாதிரி அந்த மனசை குரங்கு மாதிரின்னு சொல்றத விட குழந்தை மாதிரின்னு தான் சொல்லணும் மனசை. சோ அது அப்படியே அப்பப்போ அதை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த பயிற்சிலாம் தவங்கள் அதெல்லாம் நம்முடைய மனசை வந்து வலிமைப்படுத்துறதுக்குதான்.
ம். பயப்பட அம்மா, வேண்டாம். மனசுல உங்களுக்கு கந்த சஷ்டி மனப்பாடம் ஆச்சுன்னீங்க, புக் ம். எடுக்காமலே. அப்ப சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு அந்த கண்டிப்பா. மாதிரி. ஆ. ஆமா. இப்ப நான் என்னுடைய ம். பேத்திக்கு அப்படிதான் பண்றேன். டெய்லி இந்த விளையாடிட்டே இருப்பா. கந்த சஷ்டி கவசம் போட்டா வந்து சோஃபால வந்து உட்காந்துருவா. 3 வயசு ஆகுது. ம். 3 1/2 வயசு அந்த பேத்திக்கு. கந்த சஷ்டி ம். என்னுடைய பொண்ணு நான் கந்த சஷ்டி போட்டேன்னா, அவளுக்கு நான் உட்காரு இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. விளையாடிட்டே இருப்பா. அந்த முடியிற வரைக்கும் அப்படியே அந்த கோவில்ல ஏதோ காமிப்பான். ம். அத பார்த்துட்டே ஆ. உட்காந்துருப்பா. இது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும் குழந்தைக்கு. கண்டிப்பா அப்படியே மனப்பாடம் ஆகும். இது உண்மைமா, சத்தியம். ஓ. நான் வந்து கந்த சஷ்டி புக்க நான் ஆ. ஒரு வாட்டி கூட பார்த்ததே கிடையாது. ஆனா ஃபுல்லா அதான். மனப்பாடம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஆ. குழந்தைங்களுக்கு நல்லதே காமிக்கணும், நல்லதே போடணும், நல்லதே பேசணும்னு சொல்றது அதுக்குதான். ஏன்னா அவங்களுக்கு புரியாட்டா கூட கருமையத்துல போய் பதியும். ம். அதனாலதான் நம்ம நல்லதே நன்றிகள். ஆ. நன்றிகள் அம்மா. வாழ்க ந- வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஆ. அன்பர்கள் வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? அம்மாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிம்மா. அதான் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரிம்மா. அனைவருக்கும் மிக சிறப்பா இருக்கு. ஐயா லக்ஷ்மணன் ஐயா வந்து லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசணுங்க. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கை உரையும் வளமுடன் ஐயா. கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. அதாவது டே டு டே வந்து பெண்கள் வந்து பக்தி மார்க்கத்துக்காக இப்படியெல்லாம் போகிறாங்க. அவங்களோட நம்ம போகலை அப்படின்னாக்க என்ன சொல்கிறது, ஏன் இதை கூட செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் வந்து நம்மளை ஒரு ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. நல்ல விஷயத்துக்கு தானே சொல்கிறேன். ஏன் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு. இல்லைம்மா, இப்படி இருந்தால் போதும் அப்படின்னா இதில் நீங்கள் கஞ்சத்தனம் பார்க்குறீங்களா, இப்படி செய்றீங்களா, அப்படி ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்மள ஒரு இது பண்ணிடுறாங்கம்மா ஒன்று. அப்புறம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்ப ஒரு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஏதோ ஒரு அவங்க சொல்கிறது சரியா, அவங்க கோணத்தில் நல்லா சரியா இருக்கு, அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. பட் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எகென்ஸ்டாக ஒரு வார்த்தையை விட்டுறோன்னே அந்த அட்மாஸ்பியரே மாறி போயிடுது. அதை பிடிச்சுக்கலாம். அப்போ அந்த வார்த்தைகள் ஆமாம், வார்த்தைகளில் சொன்ன பிறகு அவங்க சைடில் ஒரு வார்த்தை, நம்ம சைடில் ஒரு வார்த்தை சொல்கிறப்ப இது வந்து ஒரு அந்த இது சுச்சுவேஷன் மாறிடுது. என்னடா அது இப்படி. அதுக்கப்புறம் நம்ம அமர்ந்து பார்த்தோம்னா ஏன் நம்ம வந்து இன்னும் நம்ம பொறுமையாக இருந்திருக்கணுமோ, ஏன் இப்படி நம்ம அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் இப்படி அந்த நிலையை வந்து ஏமா தக்க வச்சுக்க முடியல. ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை அப்படிலாம் இருக்குமா? அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஒரு அது பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், அந்த சூழ்நிலையை சொன்ன பிறகு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது. அது வந்து அந்த மனநிலையை மனநிலையை மாற்ற வைக்குது. அப்படிங்கிறதுனால தான் அது எப்படின்னு கேட்குறோமா. வாழ்க வளமுடன். அதுதாங்க ஐயா, நம்ம வந்து அவங்கள மாத்த முடியாது. இந்த சூழல் அப்படிதான் இருக்கும். நாம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். நாம தான் அந்த இடத்துல எப்படி இருக்கோன்றது நம்ம பயிற்சியாளர். அது நம்மளதான் அவங்க நோட் பண்ணுவாங்க. அவங்க உடனே நினைப்பாங்க, நீங்க தான் எல்லா இதுக்கும் போறீங்களே அப்படின்னு, நீங்களே இப்படி பேசலாமா, நம்மளதான் கொஸ்டின் வரும். ஸோ அதனால நாம தான் பொறுமையா இருக்கணுங்க ஐயா. நாம தான் பயிற்சியாளர்கள். ஸோ அதனால அவங்களும் அப்படிதான். நம்ம வந்து யாரையும் மாத்தறதுக்கு வரல. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம நம்ம வந்து கொஞ்சம் நம்மளையே மாத்திக்கணும். சம்டைம்ஸ் வார்த்தைகள் வரும். 10 வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை நம்ம ஏதாவது கேட்போம், அதை பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். அலுவலகத்தை ஆகட்டும், வீட்லயே ஆகட்டும், எங்க வெளியில போனா ஒரு 4 பேர் சேரும்போது இவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே கூட இருப்போம். திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால நம்ம ஒதுங்கிட வேண்டியதான். நம்ம அது ஒதுங்குறது மீன்ஸ் என்ன, நம்ம சைலண்டா ஓஹோ இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்குள்ளே ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டு நம்ம தாங்க ஐயா நம்ம மாத்திக்கணும். நாம தான் பயிற்சியாளர்கள். ஸோ வேற வழிய சூழல் அப்படிதான் இருக்கும். வெளியிலேயே போறோம், ரோட்ல போனா கல் இருக்கு. சின்ன கல் வந்துதான் பெரிய கல்லை தாண்டி போயிடுவோம். சின்ன கல் தான் தடுக்கும் நம்மள. சின்ன கல் தான் தடுக்கி இடறி விழ வைக்கும். பெரிய கல்லு பார்த்தாலே தெரியும் நகர்ந்து போயிடும். ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களும் நாம தான் நகர்ந்து போய்க்க வேண்டும். அதுதாங்க ஐயா, நம்ம தான் மாத்திக்கணும். புரியுதுங்கம்மா. ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க. மனவளக்கலையில இருக்கிறனால நமக்கு தான் வரும் அப்படிங்கிறது இன்னும் அந்த புரிதல் வரல. அது உண்மைதான். இப்பதான் நமக்கு வந்து பதிவெல்லாம் வெளிப்படும். நிறைய பேர் துன்பத்தை நமக்கு
கொடுக்கறதுக்கு வருவாங்க. மன ரீதியா, ஆமா. உடல் ரீதியா இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம பயிற்சியாளர்கள்மா, அவங்க அப்படிதான் நம்மள சோதிப்பாங்க. சோதனையும் வரதான் வரும். வரதான் செய்யும். அதனால அதாவதுமா சொன்ன இப்ப நீங்க குறிக்கிறவும் மன்னிக்கவும், நீங்க ஒண்ணும் இல்லம்மா, இப்ப சொன்னீங்கல்ல, மனசை வந்து இதமா பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? அதை வந்து அத ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரையும் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டின ஒரு விஷயங்கள் வரப்ப நம்ம என்னடா இது, நெருங்கிய உறவினர்களே இந்த வார்த்தைகளை சொல்றப்ப, அப்ப வந்து அங்க ஒரு தொய்வு ஏற்படுறப்ப இதை வந்து நம்ம தவிர்க்கணுமா? அதாவது வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றதை விட அந்த ஸ்பாட்ல வந்து, ஏன்னா இதை எல்லாரும் ஃபேஸ் பண்றத பொதுவான கருத்தாகவும் சொல்றேன், எனக்குள்ள விஷயங்களாகவும் நான் எடுத்ததை கேட்குறேன். இப்ப பொருந்து போகணுங்கிற சாதாரண சொல்றதை விட நம்ம ஒரு என்ன ஒரு அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும், டாக்டிஸ் வந்து என்ன மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட், அப்படி ஒரு உங்க சைட்ல தீர்வு நான் கேட்குறேன். நான் கேட்கறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, சும்மா சாதாரண விஷயம்தான். அந்த சிச்சுவேஷனே வராம அவங்க இருக்கிற மாதிரி பாட்டுல அது கேக்குறீங்க. அந்த இல்லம்மா, சிச்சுவேஷனே அந்த வராம இடத்துல ஆ, இப்பமா அதாவது ஒண்ணு இல்லம்மா, இப்ப நான் இங்க பெட்ரூம்ல இருக்கேன், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு கிச்சன்ல வந்து ஒரு தண்ணி ஏதோ கொதிக்க வைக்கிறதுக்கோ வச்சிருக்கோம். அது ஏதோ ஒரு நிலையில இப்ப இந்த இதை கேட்டுக்கிட்டே இருந்து மறந்துட்டேன். இப்ப இங்க இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு நிறுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்ப கேஸா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்ப இதே நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்தப்ப, சரி அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, நான் ஏன் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற அவங்க எண்ணங்களை நம்ம இதை மறந்துடுறோம். இப்ப அந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு என்னடா அது, இன்னும் அந்த கோபத்தை அவங்க மனசுலயே வச்சிட்டு இருக்காங்களே, நம்ம வந்து நம்ம அந்த ஒரு நார்மல் டே இதுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்ப ஹேண்டில் பண்ற விஷயங்களும் எல்லாமே அப்படி தள்ளி போகுதுமா. எப்படி அது சொல்றதுன்னு தெரியல, பட் புரியுது. அது அதுதான் சில விஷயம். பேருடைய குணங்கள் ஐயா. இப்போ அவங்க சில பேர் இப்போ எங்க வீட்டுல வந்து என்னன்னா அந்த நிமிஷம் தான் அது மறக்கணும் அவங்க. அதாவது குடும்பம்னா நாளும் இருக்கதான் இருக்கும். அதை மனசுலயே அதான் சொன்னேன், இருப்பு கட்டிய சினம் மஞ்சம்னு சொல்லுவார் சுவாமிஜி. ஸோ அதுக்கு வந்து அவங்களும் பயிற்சி எடுத்தா அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சி எடுக்கணும், அதுதான். நாமளுமே பயிற்சி எடுத்து கூட சம்டைம்ஸ் சில சமயம் எதான சொல்லுவோம், அப்புறம் யோசிச்சு பாக்குறோம். ஏன் நம்ம அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கணும், சொல்லிருக்க கூடாது. அது நமக்கு இந்த லௌகீகத்துல இருக்கும் பொழுது அலைச்சொல்லும் வேற இருக்கு. நம்ம எப்போதுமே தவத்திலையும் இல்ல, தவம் பண்றோம். அந்த எல்லாரும் பண்ணலாம் இல்லையா? சோ எல்லாரும் அந்த நிலைக்கு நான் தான் சொன்னேன் முதல்லயே, ஞானிகளோட கூட இருந்தவங்களே சரியா இல்ல. புத்தரோட கூட இருந்த ஆனந்தன் அந்த அளவுக்கு ஞானம் பெறல. கோபம் வரும். புத்தரை யாராவது ஏதாவது சொன்னாக்க, புத்தர் அப்படித்தானே அவர் சத்சங்கத்துல இருக்கும் பொழுது, யார் இங்க புத்தன், யார் இங்க புத்தன் ஒருத்தன் கோபமா வரும் பொழுது அவர் அமைதியா எழுந்திருக்கிறாரு. நான் தான் புத்தன். என்னன்னா ஆனந்தன் கூட வந்து எப்படி நீ குருவை அவன் இவன் கேட்கலாம் சொல்லி சண்டைக்கு மாதிரி எழுந்து வர்றாரு. இத்தனைக்கும் ஆனந்தன் புத்தரோட கசின் கூட சொல்றாங்க ஆனந்தனை. கூடவே இருந்தாரு. சோ அதுதான், கூடவே இருக்கவங்க தான் இன்னும் கூடவே சரியா கத்துக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அது சொல்ல முடியாதுங்க. நம்ம அது நம்மளதான் மாத்திக்கணும். சில சிச்சுவேஷன்கள் அப்படிதான், அவர்கள் அப்படித்தான். சிலது நம்மளுடைய பதிவு இருக்கு இல்லையா, அத கழிக்கணும். சோ இப்படி வந்து அப்படி அதை அப்படிதான் நினைச்சுக்கணும். ஸோ நம்ம பொறுமையா போகணுங்க. எனக்கு இதுக்கான பதில் இப்படிதான் எனக்கு தெரியுது. நான் அப்படிதான் நிறைய சந்தர்ப்பத்துல விட்டுட்டு போவேன். அப்படியே ரொம்ப அவங்க சொல்ற வார்த்தைகள் நமக்கு முள்ள தைக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இப்படி கூட பேச முடியுமான்னு தோணும். அப்படியே சைலண்ட் ஆகி தனியா ரூமுக்கு வந்து அப்படியே அதான் சொல்லுவேன், இதயத்திலேருந்து வர அந்த துடிப்பு தான் கண்ணுல கண்ணீர். அந்த எதையும் தாங்காது. அந்த அளவுக்குலாம் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது ஆபீஸ்ல அவ்வளவு சின்சியரா இருப்பேன். நிறைய கூட இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. சோ சில நாம தான் மாத்திக்கணும். நம்ம கிட்டதான் இருக்கு அது. சோ அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. சிச்சுவேஷன் நம்ம கையில இல்ல. அதெல்லாம் அனுபவிச்சு அதுதான் வாழ்க்கை. சோ இதுல நம்ம எப்படி இருக்கோம்? மகரிஷி படாத துன்பங்களா குழந்தையில இருந்து. இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம் தான். நீங்க குடும்பத்துல இருக்கிறது ரொம்ப ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்க, கை கால் இல்ல, இது இல்ல, ஊனமா இருக்காங்க. ஒருத்தருக்கு நான் பொதுவா தான் குழந்தைகளுக்கு வந்து கணவன் மனைவி அம்மா அப்பாவா இருக்கணும். நிறைய குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாம இருக்கு, இல்ல அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க, இல்ல அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா இல்ல. சோ அதனால நீங்க இதெல்லாம் இருக்கும், நீங்க வேற நல்ல விஷயத்த பாருங்க. நமக்கு இதெல்லாம் நல்லா பிளஸ் அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. உங்க மனசு சாந்தமாயிடும். சிறப்புங்கம்மா. அதாவது உடலால ஊனம் இருக்கிறவங்க கூட ஒரு பெட்டரா இருக்காங்க. ஆனா மனத்தால இருக்கக்கூடிய ஊனம் வந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிடுதுமா. அதாவது உடல் ரீதியான ஒரு துன்பங்கள் வந்துடுது. மனசு ஒரு அந்த அட்மாஸ்பியர் மாறிடுது இல்லைங்களே. அது சொல்ல வரேன் நானு. ரொம்ப போட்டு அந்த நிலைகள் வந்து இருக்கும். நிறைய அலுவலகத்திலயும் இருக்கும். நான் நிறைய அலுவலகத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேங்க. அவ்வளோ ஒரு ஒரு கேஷியர் பார்த்துட்டு இருந்தேன் நானு. கேஷியர்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் கணக்கெல்லாம். தெனாவட்டா இருப்பாங்க.
எனக்கு இங்க கணக்கு ஆமா. பேலன்ஸ் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். போய் 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 நிப்பேன் நான். ம். இப்போ ஃபோன் பண்ணி ரிட்டையர் ஆயாச்சும் சொல்றாங்க, அம்மா நீங்க இவ்ளோ இதுவா பண்ணுவீங்க, இப்ப வந்திருக்கிற அவ்ளோ இதுவா அதுதான் இருக்கும்போது தெரியாது யாருக்குமே அந்த அருமை. சில நான் நிறைய பட்டிருக்கேங்க என் ஆபீஸ்ல. எனக்கு பக்குவம் வந்ததே எனக்கு என்னுடைய அலுவலகம் தான். நான் இப்ப நன்றி சொல்றேன் ரொம்ப. எனக்கு அந்த துன்பம் கொடுத்தவங்க இப்ப நான் நன்றி சொல்றேன். என்னுடைய பதிவுகள் கழியும் இல்லையா? நம்மள நல்லா இன்னும் நல்லா திருத்திக்க முடியுது. நமக்கு இன்னும் ஒரு பக்குவம் வருது. அதனால நமக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது மனசு தாங்க மாட்டேங்குது. மனசு தேத்திக்கங்க, ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் தவம், தற்சோதனை, வாழ்க பயிற்சி வளமுடன். எல்லாம். அதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி. அடுத்ததாக பால்ராஜ் பிரேமலதா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுனாங்க. அம்மா வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரு சின்ன கொஷினுங்கம்மா. இப்போ சனிக்கிழமைக்கு 7:30 சனி வருது இல்லைம்மா, அது நம்ம மகரிஷி அதை பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது. அதை நம்ம மகரிஷி இதில் என்ன பண்ணினா சரியாக ஆயிடுங்கம்மா? அது எந்த நம்ம தவம் பண்ணுறதுனாலயா? இது பஞ்சபூத நவகிரகம் தவம் மட்டும் பண்ணினா போதுங்களாம்மா, இல்லை வேறு ஏதாவது செய்யலாங்களாம்மா? அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான் தாங்கம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. நன்றி அம்மா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதுவும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். பஞ்சபூத நவகிரகம் தினமே பண்ணலாம். இப்ப நீங்க 7:30 சனிதான் வருதுன்னு இல்லை, தினமுமே நீங்க பண்ணலாம். அப்படின்னா கேசட்டு கூட நீங்க போட்டு விட்டுட்டு நீங்க அதுலயே ஒட்டி மற்ற வேலைகள் கூட பண்ணலாம். முடிஞ்சால் நீங்க உட்கார்ந்து பண்றது நல்லது. தினமே கேசட் போட்டு விட்டுருங்க. இந்த 7:30 சனி, அஷ்டமத்து சனி இருக்கின்ற போது மாத்திரம் வேண்டாம். எப்பொழுதுமே நீங்க இந்த கோள்கள், அதுதான் நான் சுவாமிஜி இறை உணர்வுக்கு ஒண்ணு சொல்வாரு. அதாவது கோள்களை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறது. தினமும் ஒரு 5 நிமிஷம் பஞ்சபூதங்கள் நினைக்கணும், கோள்களை நினைக்கணுமா. அது நம்ம சரிங்கம்மா. நிறைய தவம் பண்றோம். தினமும் ஒரு 5 நிமிஷம் அது ஒரு பழக்கத்துக்கு வச்சுங்க. ஒரு எல்லா பஞ்சபூதங்களை நினைங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி கோள்கள் 9 கோள்களுக்கும் நான் உடற்பயிற்சி முடிச்சுட்டு அப்படிதான் சொல்வேம்மா. உடற்பயிற்சி எல்லாம் சரிங்கம்மா. முடிச்சுட்டு அப்படியே ஒரு தியானம் மாதிரி உட்காந்து ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு ஒரு 5 சரிங்க. நிமிடம் உட்காந்து எல்லா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்வேன், கோள்களுக்கு நன்றி. இதுவே போதுமா. பிளஸ் நீங்க டெய்லி நீங்க வீட்டுல பஞ்சபூத நவகிரகம் போட்டு விட்டுருங்க. உங்களால எப்ப முடியுமோ சனிக்கிழமை நீங்க மண்டபத்துக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, முடிஞ்ச போதெல்லாம் நீங்க பஞ்சபூத நவகிரகம் பண்ணுங்க. வேற எந்த பரிகாரமும் வேண்டாமா. பொண்ணுக்கு வருதுங்கம்மா, அதனாலதான் சரி அவங்கள்ட்ட அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்கம்மா. உங்க நன்றி. பொண்ணு பயிற்சி எடுத்திருக்காங்கம்மா மனவள கலையில? எடுத்திருக்காங்கம்மா, அருள்நிதியா இருக்காங்கம்மா. அப்புறம் என்னம்மா ஆனா அவங்க இந்த ஐடில இருக்கிறதுனால, ஐடில வேலை பார்க்கறதுனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்கம்மா. சாட்டர்டே சண்டே மட்டும் செய்வாங்க. அப்புறம் இந்த காயக்கல்பம், நாடி சுத்தி அது மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி நான் ஒரு கட்டாயப்படுறதுனால கொஞ்சம் செய்கிறாங்க. சாட்டர்டே சண்டே அப்புறம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்கம்மா. அதுதான் அதுக்காக தாங்கம்மா கேட்டேன். போறோம்மா. இந்த மாதிரி நவகிரகம் போட சொல்லுங்க. பண்ண முடியலன்னா நவகிரகம் போட சொல்லுங்க டெய்லி. இப்பதான் எல்லாம் யூடியூப்லயே வருது. ஆமாங்கம்மா. கொஞ்சம் எப்படி நம்ம ஏதாவது ரிலாக்ஸ்டா அப்படியே தலையை சாச்சு அப்படியே கையை கால் நீட்டு உட்காருவோம் இல்லையா, அந்த ஆமாங்க. சமயத்துலயாவது ஒரு பஞ்சபூதங்களுக்கு ஒரு நன்றி, இந்த நவக்கோள்களுக்கு ஒரு நன்றி. நான் தினமுமே அது பண்றேம்மா, அது பண்றேன். சரி. இப்ப சமீப சரி. காலமா எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் என்ன, சூரியனை ரொம்ப பிடிக்கிறது எனக்கு. நீங்க சரி. சூரியனை நினைச்சுட்டே இருங்களேன், ஒரு ஆக்னி உணர்வோட சூரியனை நினைக்கும் போது நமக்கு நினைப்பது நடக்கிறது. அது என்னன்னு தெரியல எனக்கு, ஏன் அப்படி ஒரு இன்ட்யூஷன் வந்துன்னு தெரியல. எனக்கு சூரியன் ரொம்ப, ஏன்னா சூரியன் இல்லாட்டா உலகமே இல்லை, இருண்டுடும் இல்லையா. ஒரு ஆமாங்கம்மா. பயிர்கள் விவசாயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு வாரம் நீங்க மழை பெஞ்சு ஒரு சூரியன் இல்லாட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஃபங்கஸ் உருவாயிடும், எத்தனை கிருமிகள், எத்தனை நோய் உருவாகும். இப்போ வந்து எல்லாருக்கும் நமக்கு நேரா தெரியிற கடவுள் அந்த சூரியன். அதனால அந்த சூரியனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களால நினைச்சு பார்க்க முடியுமோ பண்ணக்கலாம். நான் இப்போ நான் பிராக்டிக்கலா பண்ணிட்டு வராது. ரொம்ப நல்லா சரிங்கம்மா. இருக்காது. எப்பெல்லாம் சரி. ஞாபகம் வருது ஒரு சூரியனுக்கு ஒரு நன்றி. அதனால சரி. பஞ்சபூத நவகிரகத்தவம், பஞ்சபூதங்களுக்கு ஒரு நன்றி, கோள்களுக்கு ஒரு நன்றி. இதுவே சரி. போதுமா. எந்த அஷ்டமத்து சனியாகட்டும், ஏழை சனியாகட்டும், எதுவும் ஒன்றும் நம்மளை நெருங்காது. சரி. சரி அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமே நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததற்கு அம்மா நன்றி அம்மா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுமா. அலங்கார ஆன்மீகம், அச்சுறுத்தும் ஆன்மீகம், இதெல்லாம் கடந்துதான் நம்ம மனவளக்கலைக்கு லாஸ்ட் வந்திருக்கேன் நானு. ஆன்மீகத்துல ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்ற மாதிரி கந்த சஷ்டி கவசம்
நிறைய சாமி பாட்டெல்லாம் மனப்பாடமா வர அளவுக்கு சாமி எங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படியே கும்பிட்டு வந்து பழகிடுச்சு. அப்புறம் அச்சுறுத்தம்னா வேல் குத்திக்கோ அழகு குத்திக்கோ அப்படி சொன்னாங்க, அதையும் செஞ்சு பார்த்தாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இதெல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆனாதான், இந்த ட்ரைனிங் ஆக ஆகதான் இந்த மாதிரி மனவளக்கலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ என்னமோ தெரியல. எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சுமா. ஆனா வந்து இப்ப நல்லா நிம்மதியா எது நடந்தாலும் நிம்மதியா இருக்கிறதுக்கு பழகிட்டேன். அது வந்து காலையில தியானம் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, இது போதுமே அப்படின்ற மாதிரிதான் இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில. இப்ப ஆன்மீகத்தை பத்தி இவ்வளவு மகரிஷி வந்து இதெல்லாம் கடவுள் இல்ல நம்மளுக்குள்ளே உணர வச்சார்ல. இப்ப வந்து சந்திர கிரகணம் சொன்னாங்க, சாயங்காலம் வந்து குளிச்சுட்டுதான் சாப்பிடணும் அப்படிலாம் இருக்கா? அப்படிதான் செய்யணுமா? அது சின்ன சந்தேகமா. இல்ல அந்த ரேஸ் வருது இல்லையாம்மா, அந்த ரேஸ் வரும்பொழுது அதனால அதுக்காக தான் அது குளிக்கணும்னு சொன்னதே. அது நம்ம மேல படும் போது சில நோய்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் குளிக்காம இருக்க கூடாது, தோஷம் வந்துடும் சொல்லுவாங்க அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம். ஸோ அந்த ரேஸ் அதனாலதான் அந்த எல்லாத்தையும் தர்பை போட்டு வைப்பாங்க. அது நமக்கு கொஞ்சம் உடல் உபாதையை கொடுக்கும். அந்த கிரகணத்துக்கு போது அந்த ரேஸ் அதிகமா வரதுனாலதான். அது உண்மைதான். அது செய்யலன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லலம்மா. இப்ப வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படி கேக்குறாங்க. சரி உங்க விருப்பம் போல விடுன்ட்டு நம்ம வந்து ஒரு அழுக்காப்பு சொல்லலாம். ஆமா போறோம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மகரிஷி அதுவே சொல்லியிருக்காரு. இது சயின்டிபிக் தான் அது. அந்த காலத்துல சொல்லிக்கலாம். இப்ப வீடு கிளீன் பண்ணிட்டா அதுக்கு அந்த ரேஸ் பாதிக்காதா இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அதனால அது நம்ம உடம்ப பாதிக்க கூடாதுன்ற சயின்ஸ் பிரகாரம் அது சொல்லியிருக்கு, சயின்ஸ் பிரகாரம் இருக்கு. பட் இல்லைனாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. குளிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தியானம் பண்ணா ரொம்ப நல்லது. அந்த டைம்ல தியானம் பண்ணா ரொம்ப நல்லது. துரியாதை நன்றிமா, அதுதான் கேட்கலாம். ரொம்ப நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கேலக்ஸி MO1 தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க, உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மீனா NP, வாழ்க வளமுடன், பேசலாமா? ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. கேலக்ஸி MO1 பேசுங்கம்மா. M0னா? பேசுங்க. ஹலோ. ஹலோ, என்னோட பேர் வந்து மீனுங்கம்மா, மீனு. நான் வந்து திருநெல்வேலி. வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா, அம்மாட்ட கேள்வி கேட்கலாமா? ஆமா, அதாவது இது நான் மண்டபத்துல வந்து 20 வருஷமா ஆகுது. என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காண்டி கேட்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து. அதாவது அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு மனசு இல்ல, சொல்லிட்டாங்க. ஓகேவா, சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க வீட்டுல வந்து ஃபேமிலியில வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க அவருக்காக. ஒரு டெடிக்கேட்டடோட நிறைய விஷயங்கள் பண்ணினாலும் அவர் வந்து எந்த நேரமும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வெறுப்புணர்வோடவே இருக்கிறாங்கம்மா. அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு நாள் என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாங்க. இப்ப அதுக்குதான் ஒரு தீர்வு தான் கேட்கிறேம்மா உங்ககிட்ட. வாழ்வுகளும் புரியல, அவங்க மனசு நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஓகே. ஆமா, அவங்க செஞ்ச ஒரு தப்ப வந்து அவங்க மறைக்க விரும்பல, சொல்லிட்டாங்க. ஓகேவா, அவங்க கிட்ட வந்து வீட்டுக்காட்ட மனசுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் வந்து அந்த தவறான விஷயத்த வந்து மனசுக்குள்ள ஆள் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்ப ரொம்ப வந்து பண்றாங்க. இவங்க வந்து டெடிக்கேட்டடோட எந்த ஒரு அர்ப்பணிப்போட வீட்டுல எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்காங்கம்மா. ரொம்ப ஒரு இலிட்ரேட் பண்ணி பேசுறாங்க. எந்த விஷயத்தினாலும் ஒரு குறை சொல்றது, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குறை சொல்றது, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு எரிச்சலோட இருக்காங்க. ஆமா, ஓகே. ஆமா, பயிற்சி எடுத்திருக்காங்களாமா அவங்க? என்னங்கம்மா? ஆமா, அவங்க ஆரம்ப பயிற்சியில இருக்காங்கம்மா. அதான் தீட்சை எல்லாம் எடுக்கட்டுமா? ஆமா, அந்த 10 days கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அங்க வந்து தீட்சை எல்லாம் எடுக்கட்டும். ஆசிரியர் பேசிக் எடுத்திருக்காங்கம்மா. பேசிக் எடுத்துட்டாங்க, துரியமுறை எடுத்துட்டாங்க. பட் கண்டினியூ பண்ணணுமா? நிறைய பேர் எடுத்துட்டாங்கன்றதோட எல்லாமே கண்டினியூ பண்ணணும். தியானத்துக்கு வரணும், சத்சங்கம் கேட்கணும். நீங்க சத்சங்கம் கேட்கதான் மனசு மாறும். நிறைய ஸ்பீச், சிந்தனை விளக்கம்லாம் கேட்கணும் அங்க. நீங்க சும்மா அப்படியே வீட்லயே அவங்க நினைச்சிட்டு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அப்படியே இருந்தா மனசு இன்னும் இதுவாகாது, தெளிவாகாது. அவங்க மேல சத்சங்கத்துக்கு வரணும்.
தீட்சை எடுத்து கூட்டு தியானம் பண்ணணும், சேர்ந்து எல்லாரும் கூடயும் தியானம் பண்ணணும், டச்சு வாங்கிக்கணும். அப்படின்னா இந்த ஆன்மா அப்படியே நல்லா வெளிப்படையும். ஏன்னா ரொம்ப அந்த இதுலயே இருக்கும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கதான் இருக்கும். ஒரு விஷயம் இருக்கதான் இருக்கும், மறக்க முடியாது அவங்களால, ஏதாவது நடந்திருக்கும். சோ அதனால அதுலயே இல்லாம வெளிப்படையா சொல்லியாச்சு, இது பண்ணியாச்சு, இன்னும் அவங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்தவங்க கூட இப்படி எரிச்சல் வருது அப்படின்னா அவங்க நிறைய தவம் பண்ணணும், மன்றத்துக்கு வரணுமா. மன்றத்துக்கு வந்து மௌனம் எல்லாம் அட்டன் பண்ணி டச் வாங்கிக்கணும். தியானம் இருக்கும்போது ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு டச் வாங்கிட்டு சாந்தி டைம் நல்லா பண்ணணும், சாந்தி பண்ணணும், நல்லா சாந்தி டச் அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. இது மாதிரி உள்ளவங்க நான் பாத்திருக்கேன். சர்டிபிகேட் கோர்ஸ் ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப அவங்க உட்காரவே முடியாது, அப்படியே எங்களுக்கு போய் தீட்சை கொடுக்கவே பயமா இருந்தது, அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. அவங்க அந்த கோபம் வெளிப்பாடும் இந்த ஒரு மனசுல இருக்கிற ஆக்ரோஷம் இத்தனையும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க. நான் சொல்றது 2 வருஷம் முன்னாடி சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு வந்தாங்க. நாங்க ஆசிரியர் போய் தீட்சை கொடுக்கவே கஷ்டமா இருந்தது. அப்புறம் எங்களை அந்த பொறுப்பாசிரியர் சொன்னாரு, நீங்க ஆசிரியர் எல்லாம் தீட்சை கொடுக்கும்போது நல்லா அருட்காப்பு போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஒன்னும் பயம் இல்ல, தப்பு இல்லை. பட் அவங்க நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்க அதெல்லாம் வழி பண்ணுங்க. அவங்க கிளாஸ் சும்மா அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சதோட போறாதுமா, நிறைய மௌனம் அட்டன் பண்ணும், இதுல நிறைய இன்வால்வ்மெண்ட் வேணும் அவங்களுக்கு. பண்ண 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 சரியாயிடுவாங்க. அப்போ தப்ப உணர்வாங்க, சரி மத்தவங்க மேல அந்த ஒரு எரிச்சல் இருக்காது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அடுத்ததாக மீனா என்பி 184 அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நான் மீனா திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேம். இப்போ நீங்கள் பேசின ஸ்பீச் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது மேம். அதில் வந்து இந்த பால்காரங்களுக்கு கூட நம்ம வந்து நன்றி சொல்லணும்னு வைக்கேன், அது மாதிரிலாம் வந்து நானும் பண்ணுவேன். எனக்கு அது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது மேம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இன்னைக்கு நடக்க போகிற இந்த சந்திர கிரகணத்தை பற்றி ஒருத்தவங்க கேட்டாங்க. அது எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. அதுக்கும் அவங்க கேள்வி மூலமாக எனக்கு பதில் கிடச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அன்பர் பேசுனாங்க இல்லையா, லக்ஷ்மணன் காந்திமதியான்னு சொல்லிட்டு, அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மனசு பாதிக்குது. இதே மாதிரி நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க சமயத்தில் வந்து எனக்கு நானே வந்து நீங்க சொன்னீங்க இல்லையாம்மா, என்னுடைய வினையை கழிக்க தான் அவங்க எல்லாம் என்னைய வந்து ஏசுறாங்க, என்னைய சத்தம் போடுறாங்க. இப்போ இது மூலமா என்னுடைய வினை கழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்குவேன். அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி வந்து டெய்லி காலைல எந்திரிச்சோடனே வந்து ஒரு 3 முறையோ இல்ல அதிகபட்சம் எத்தனை தர முடியுதோ அது தர வந்து அருட்காப்பு போட்டுக்குவேன். என்னை சுத்தி அருட்காப்பு போட போட மத்தவங்க வந்து என்னை பார்த்து ஏசணும், சத்தம் ஒண்ணும் நினைக்கிறது கூட வந்து இல்லாம போயிருது. அது மாதிரி வந்து பண்ணிக்குவேன் மேம். அதான் இந்த பதில வந்து அவங்க அந்த ஐயாவுக்கும் சொல்லுவாங்கக்காக தான் கால் பண்ணுவேன். தேங்க்யூ. காப்பு போட்டுக்கோங்கம்மா, அதான் நல்லது. அதாச்சும் மத்தவங்க நம்ம மாத்த முடியாது, நாம தான் நம்மள காப்பு போட்டுட்டு தவம் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப மனசை தளர விடாதீங்க. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வர சோதனை தான் நம்முடைய வினை கழியறது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதனால எல்லாம் அப்புறம் நம்ம தான் பாருங்க, ஒரு காலத்துல நம்ம தான் உயர்ந்து நிற்போம். இப்ப எனக்கு நான் ஆபீஸ்ல என்னுடைய 27 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் இப்போ ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி அங்க இருக்கும்போது யாருமே ஒண்ணும் சொன்னதில்லை. நான் அதை எதிர்பார்த்தும் இது பண்ணல, நான் என்னுடைய ஒர்க்ல கவனம் செலுத்திதான் இருப்பேன். இப்போ சொல்றாங்க, நீங்க இப்போ வரவங்க அந்த மாதிரி இல்ல, நாங்க உங்களை எந்த அளவுக்கு இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால நிறைய வாழ்க்கையினாலே எல்லாம் ஃபேஸ் பண்றதுதாம்மா, எல்லாம் அனுபவங்கள் தான், ஒவ்வொன்றும் நமக்கு அனுபவம் தான். ஸோ அதனால அதை போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எதுவும் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. நம்மளை விட இன்னும் உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் வரிகள் மாதிரி நம்மளை விட இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் மோசமான இதுல இருக்காங்க. கணவன்மார் குடிச்சிட்டு வந்து தொந்தரவு பண்றது, இன்னும் வேற மாதிரிலாம் நிறைய துன்பங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்மளதாம நாம மேம்படுத்திக்கிறோம். அவங்க மாற மாட்டாங்க, நம்ம காயப்படுத்துறதும் யாராட்டும் அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. ஸோ நாம அவங்களுக்கும் சேர்த்து அருட்காப்பு போடலாம். நம்ம அதானே எதிரிகளையும் வாழ்த்துன்னு சொல்றாரு இல்லையா, நமக்கு துன்பங்களும் சேர்த்து நீங்க அருட்காப்பு நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அருட்காப்பு போடுறேன். அவங்களுக்கு யாரு துன்பம் தராங்க அவங்களுக்கும் ஒரு அருட்காப்பு போட்டுருங்க. ஸோ அந்த காப்பு வந்து அவங்க இது பண்ணாத நம்மள மேற்கொண்டு துன்பத்தை தராம இருக்கு. சரிங்களாமா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா.
அம்மா ஒருத்தவங்க வந்து அன்பர் கேட்டிருக்காங்க. இந்த கிரகணத்தை பத்தி பேசணும் இல்லையா? அப்ப வந்து என்ன தவம் செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. துரியாதீதம் தான் பண்ணலாம் இல்லைங்களா? அதுதான் பெஸ்ட். அதான் அன்பர்கள் கேட்டாங்க, சில பேர் கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்ததாக பத்ரி சபரிஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. நன்றிம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம இதுல வந்து இப்போ பாவம் புண்ணியம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரியும், ஏன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது, மற்றவங்களை துன்பப்படுத்துறோம், அது வந்து உங்களுக்கு பேட் மெரிட்டு, இப்போ கொஞ்சமாவது இந்த புண்ணியம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்போ எனக்கு என்னன்னா, இந்த வார்ல இந்த மாதிரி உலக போர் நடக்கும்போது அங்க என்னமா பாவம் புண்ணியமே பார்க்க முடியாது இல்லம்மா. நம்ம எந்த அளவுக்கு பலமா இருக்கவங்களோ அவங்க சின்ன சின்ன குழந்தைங்கள எல்லாம் இது பண்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அது அவங்களுக்கு பாவம் புண்ணியம் வருமா, இல்ல அவங்க நல்லாதான் இருக்காங்க, அதான் கேட்டமா. இல்ல அப்படி நினைக்க முடியாது. அவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லி, அதுதான் போருக்கு சாமிச்சு சொல்றாங்களே, போரே கூடாதுன்னு சொல்லி. சில பதிவுகள் தாங்க, அதாவது சமுதாயம் அங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ சமுதாயம் ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. இங்கேயும் நிறைய இப்போ அழிவு வரதான் போறது. அதாவது எப்படி எது எப்படி நடக்கணும் எல்லாம் முறை மாறி நடக்கிறது. இப்போ வந்து சின்ன பசங்களாமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. அந்த காலம்லாம் அப்படியா இருந்தது. பசங்கன்னா பசங்க மாதிரி இருப்பாங்க, இப்ப பசங்க பெரியவங்க மாதிரி இருக்காங்க. ஒரு பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதை கிடையாது, ஒரு வயசானவங்கள்ட்ட பார்த்து ஒரு அன்பான வார்த்தை கிடையாது. இப்போ எல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஆட்டம் தான். ஸோ இதுக்கெல்லாம் முடிவுதான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால குறைஞ்சிருங்க ஐயா. அவங்களுக்கு வந்து அந்த நம்மகிட்டயே எவ்வளவு பாவ கணக்கு இருக்கு, புண்ணிய கணக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால சில அழிவுகள்லாம் தேவைதான். மகாபாரத போரே கிருஷ்ணர் வந்து தடுக்கல இல்லையா? ஸோ அந்த சமயத்துல அந்த அழிவு அது வேணும்தான் வேணும்ன்ற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு காரணம் இறை நடத்துறதா. அதுவும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வாழ்த்தணும், அருட்கா போடணும். ஸோ அந்த துன்பம் இல்லாம போர் சீக்கிரம் முடியணும், யாருக்கும் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இங்கேயும் ஒரு வாழ்த்து சொல்லணும், அருட்காப்பு சொல்லணும். ஸோ அதனால இதெல்லாம் நிகழ்வு கூடதாங்க சமுதாயத்துல ஒரு ஸ்டேஜ்ல எதிர்பார்க்கக்கூடியதான். இங்கேயே எப்படி என்ன வரும்னு தெரியல. ஏன்னா சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. ஒரு நியூஸையும் பார்த்தாக்க இவ்வளவு எல்லாம் கூட பாவங்கள் செய்ய முடியுமான்னு தோன்றுது. அதனால இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? அதுதான் அந்த பூமி மாதாவோட அந்த இயற்கை பார்த்துட்டே இருக்குல்ல, ஒரு விளைவாக வரத்தான் வரும் ஐயா. சரிங்கம்மா, மிக சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி நளினி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை, நல்ல கேள்விக்கான நல்ல பதில்கள் கொடுத்தீங்க அம்மா. எனக்கு நான் 2000 மகரிஷியோட சேர்ந்துட்டேன், தீட்சை வாங்கிட்டேன். இப்ப பேராசிரியர் தான் இருக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுதோ நான் கண்டினியூஸ் பண்றேன். நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உண்மையான சிஷியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் எல்லாமே மகானுக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறேன். இப்ப சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க ஏன் நம்மளை அப்படி திட்டுறாங்க, நம்ம ஏன் இந்த தவறான வார்த்தையை சொன்னோம் அப்படிலாம் கூட சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை, ஆராயக்கூடிய தன்மை வரும் பொழுது மகான்கிட்ட இருந்து எனக்கு கிடைத்த அந்த உள்ளொளியானது என்ன சொல்றதுன்னா, திருத்தம் முதலில் உன்னிடம் வர வேண்டும். இன்னும் நம்ம பயிற்சியிலையும் முயற்சியிலும் தான் இருக்கிறோம். இன்னும் அந்த இறைநிலையை, அந்த உணர்வை உணர்வதற்கு இன்னும் நாள் நமக்கு இருக்குது. அதனாலதான் மகான் நீல ஆயுள் கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்குவேன். நானே என்னை சமல்படுத்தி கொண்டு அவங்களை மனப்பூர்வமாக வேகமோ கோபமோ வெறுப்போ இல்லாமல் வாழ்த்தி கொண்டு இருக்கிறேன். என்னால ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நேர ஆலியார் போய் ஒரு 10 days அமைதியான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த மணி மண்டபத்துல எனக்கு மகானுடைய குரல் மூலமாக எனக்கு கேட்கும், இந்த விஷயம்தான், இதுதான், இது மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதலான தன்மையின் உள்ளுணர்வு வந்த உடனே நான் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரும்பொழுது ஈஸியா வந்துருவேன். ப்ரெஷர் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. சோ எனக்கு இதுதாங்கம்மா எனக்கு பாடமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொன்னீங்க. மாற்றம் வந்து நமக்கு தான் வரணும், மற்றவங்க மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது இல்லையா? இறைநிலை பார்த்துக்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், வாழ்த்து மட்டும் நம்ம செய்வோம், அவ்வளவுதான். அதான் சொன்னேன் பாத்தீங்களா, ரமண மகரிஷி சொல்றாரு, நம்முடைய பழைய கர்மா கழிக்கணும்னா ஒண்ணு
ஏத்துக்கணும், எல்லாம் எதிர்க்க கூடாதுன்னு. ஏற்பு தன்மையும் வேணும், எதிர்க்கவும் கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்முடைய கர்மா தொலையுமா. நம்ம நிறைய எதிர்க்கிறோம். ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு, அதுவும் கூடாது. ரொம்ப சிறப்பம்மா நீங்க சொன்னது எனக்கு. அதே மாதிரி இந்த இந்த இதுல வந்து ஒரு எதிர்ப்பு நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், அம்மா நீங்க மன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க வரேங்கிறாங்க. ஆனா நான் எதிர்பார்க்கிறேன் வரட்டும்னு. அந்த எதிர்பார்த்தல் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய மகான். நீ செய்வதை செய், பலனை எதிர்பார்க்காத. அவங்களுக்கு எப்போ வராங்களோ வரட்டும். நம்ம அவங்கள பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம், வாழ்க வளமுடன், வாங்கம்மா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ ஏங்க வரமாட்டேங்கிறீங்க, என்னாச்சுங்க, வாங்குங்க அப்படிலாம் நீங்க வந்து அவங்க யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம். அவங்களுடைய கர்ம வினை எப்ப சரி வருதோ அப்ப அவங்க வந்துருவாங்க மன்றத்துக்கு, உங்களே தேடி வருவாங்க அப்படிங்கிறத மகானோட குரலாக எனக்குள்ள ஒலித்து கொண்டிருக்கிறது. அதனால யார பார்த்தாலும், ஈவன் ஒரு பூனை கூட கொஞ்சோண்டு பால் வச்சா கூட வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு தான் வைப்பேன். நான் வாழ்க சொல்ல வாழ்க வளமுடன் கோலம் போட்டுட்டு தான் வாழ்க கோலமே போடுவேன். சோ வாழ்க வளமுடன் இல்லை என்றால், மகரிஷி இல்லை என்றால் இன்னைக்கு சாந்தி சுந்தரம் இல்லம்மா. சரிங்களா? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில. கொஞ்சம் அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். வேதாத்தியத்தை பூரணமாக கற்றுக்கொள்ள நிறைய ஆயுள் வேண்டும். எனக்கு 66 வயசு ஆச்சு. இன்னும் இருக்கணும். நான் மகான் மாதிரி 100 வயசு வரைக்கும் நாள் இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை, நீலாயுள் அதுக்குதான் போல இருக்கு. நம்ம கரெக்டா இன்னும் நம்ம அறிஞ்சுக்கணும், நிறைய இருக்குமா. கண்டிப்பாமா கண்டிப்பாமா சொன்னது ரொம்ப கரெக்ட்மா. இவர் பைபிள்ல ஒரு வார்த்தை, இவர் பைபிள்ல சொல்லுவாங்க, விதைய வந்து ஜீசஸ் சொல்லுவார், விதைகளை நீ போட்டு தூவிக்கிட்டே இரு, முளைக்கிற இடத்துல முளைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா. சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம, வாங்க வாங்க கம்பல் பண்ண வாட்டி சொல்லுவோம். வரதும் வராத உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து எதிர்பார்ப்பே வேண்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் எனக்கு தோணுது என்னன்னா, நெகட்டிவ் திங்ஸே வேணாங்கம்மா. அவங்க என்னைக்கு கூப்பிட்டாலும் வரப்போறாங்களா, வரமாட்டாங்க அப்படி நினைக்க கூடாது. அழைத்து கொண்டே இருப்போம், கண்டிப்பாக வருவாங்க. அப்படி ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நெகட்டிவ் திங்ஸ், தாட்ஸ் எதுவுமே நமக்கு வேண்டாம். நேர்மறையான எண்ணங்கள் மட்டும். எதிர்பார்ப்பு இல்லாத நேர்மறை எண்ணங்களோடு எல்லா உயிர்களையும். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நான் உலகத்தையே வாழ்த்துனேன். இந்த நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே உலகத்தையே வாழ்த்துறேன். என்னால முடிஞ்ச அளவு குறைந்தபட்சம் 9 முறை அப்படியே வாழ்த்திட்டு, சரி எல்லாமே இறையாற்றல் பாத்துக்குருவாங்க, வாழ்க வளமுடன், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கட்டும், எல்லாம் மக்கள் அமைதியா இருக்கட்டும் அப்படின்னு மனதார வேண்டின பிறகு ஒரு மன திருப்தி மனசு கிடைக்குது. சரி மகான் சொல்லிட்டு போனது. இதுதான் உயர்ந்த பிரேயரே. கண்டிப்பாங்கம்மா. அதாவது இன்னொன்னு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சகோதரியாக. முன்னாடி எல்லாம் காலையில எழுந்தோம், உட்காந்தோம், ஒரு 20 மினிட்ஸ் 1/2 hour உட்காந்தோம், தவம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப மாறி, எப்பொழுதெல்லாம் யாருமே இல்ல அமைதியா இருக்கிறோனோ அப்ப மனம் வந்து அந்த மோன நிலையிலேயே எனக்கு எது வெளியே நடக்குது, பெல் அடிச்சா கூட சமயத்துல எனக்கு கேட்கறது இல்ல. வாசல்ல யாரோ பெல் அடிச்சா கூட ஒரு நிமிஷம் கழிச்சுதான் ஐயோ யாரோ பெல் அடிக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. சோ அந்த மனம், அந்த நிலையிலேயே என்னுடைய மனம் இருக்கு. புரியுது, ஏகாந்த நிலை நல்லா இருக்குமா. கொஞ்ச நாள் அது எனக்கு கூட ஃபீல் ஆகுமா, அப்படியே சும்மா யாருமே தொந்தரவு பண்ணாம அப்படியே விட்டா போதுன்ற மாதிரி நினைக்க தோணதான் தோன்றது. கரெக்ட் தான். ரொம்ப அற்புதமாக இருந்ததுமா தங்களுடைய உரை. என்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, என்னுடைய தன்மை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். எந்த மன்றமா, எந்த ஊர்மா நீங்க? நான் பெரியகுளம் சாந்தி சுந்தரம்மா. சரிங்கம்மா, நன்றி. நான் இப்போதைக்கு சென்னையில தான் இருக்கிறேன். சாந்தி சுந்தரம், பெரியகுளம், பேராசிரியரா இருக்கிறேன். எங்களுக்கு எம்கேடியா தான், எங்களோட திண்டுக்கல் ஜோன்ல தான் நான் படிச்சேங்கம்மா. பிஏ படிச்சேன், ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சேங்கம்மா. வாழ்க வளமுடன். டிப்ளமா முடிச்சுட்டு ஹியூமன் எக்ஸலன்ஸ் பிஏ படிச்சேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். உங்க அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நன்றி நளினி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, நன்றி. நம் கடமை அறவாழ்வின்